இன்றைய சாய் விசித்ரா சோஷியல் டாக் மாரத்தான் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் பதிப்பாளர் ரவி தமிழ்வாணன். பிரபல பத்திரிகையாளரும் எழுத்தாளருமான தமிழ்வாணனுடைய இரண்டாவது மகனான ரவி தமிழ்வாணன் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக புத்தக பதிப்புத் துறையிலே இருப்பவர். தன்னுடைய தந்தை தமிழ்வாணனைப் போலவே திரையுலகினர் பலரோடு மிகவும் நெருக்கமான நட்பிலே இருக்கின்ற ரவி தமிழ்வாணன் அந்த அனுபவங்களை பற்றியும் இன்றைய தமிழ் வாசகர்கள் எப்படிப்பட்ட புத்தகங்களை எல்லாம் விரும்பி படிக்கிறார்கள், எந்தெந்த புத்தகங்கள் எல்லாம் மிக அதிகமாக விற்கின்றன என்பதை பற்றியும் இந்த நேர்காணலிலே பல சுவையான தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். தமிழ்வாணன் அப்படின்னு உங்கள் தந்தையினுடைய பெயரை சொன்ன உடனே என்னவெல்லாம் உங்கள் நினைவுக்கு வருது? அவருடைய எளிமை, அவருடைய சிரிப்பு, அட்டகாசமாக சிரிப்பார். ஆமாம் ஆமாம். ஒரு சிரிக்கும்போது அந்த இடமே சும்மா அதிருதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இன்னொன்று வந்து தந்தை மகன் அப்படிங்கிற பெரிய இடைவெளி இல்லாமல் ஒரு நண்பரை போல பழகுவார். அருமை. நம்மகிட்டலாம் யோசனை கேட்பார். அண்ணன் லேனாட்ட யோசனை கேட்பார். நம்ம இந்த மாதிரி கல்கண்டில் இந்த மாதிரி எழுதிட்டுருக்கேனே, இளைஞர்கள் எப்படி நினைக்கிறீங்க, மாணவர்கள் என்ன பேசிக்கிறாங்க, இதை பற்றி என்ன கருத்து, இவன் என்ன சின்ன பையன் தானே, இவனோட அபிப்பிராயம்லாம் என்ன நம்மளுக்கு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்காமல் ரொம்ப கருத்தோடு ரொம்ப கவனத்தோடு அதை கேட்டுக்குவார். இளைஞர்கள் என்ன வந்து நினைக்கிறாங்கங்கிற தெரிஞ்சு கொள்வதன் மூலமாக ரொம்ப அதுலேருந்து சில கருத்துக்களை எடுத்து செய்வார். அதே போல் எங்களை வந்து ஒரு தந்தை மகன் அப்படிங்கிற மாதிரி இந்த பெரிய இடைவெளி இல்லாமல் ஒரு நண்பர்களை போல் எங்களை நடத்துவார். ரொம்ப பிரியமாக இருப்பார். நான் வந்து எங்களோட மேசையில், சாப்பாட்டு மேசையில் உட்காந்து பேசி அடிக்கிற அரட்டையை பார்த்தா நம்ப முடியாமல் இருக்கும். ஒரு தந்தை பிள்ளைகள் இப்படிலாம் கூட பேசிக்குவாங்களா, அவ்வளோ உரிமையாக பேசிக்க முடியும். அதே இல்லை, ஒரு எல்கையோட வரையோட பேசிக்குவோம். அதனால் அவரோட எளிமை எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எல்லோரையும் சமமாக நடத்துகின்ற ஒரு பாங்கு. எளியவர், வலியவர், ஏழை, செல்வந்தர் அப்படிங்கிற வேறுபாடு பார்க்க மாட்டார். மனிதர்களை மனிதர்களாக பார்க்கணும். அவங்களுக்குள்ள அந்த வேறுபாடு பார்த்து ஒரு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் மாதிரி தாழ்த்தி பார்க்குறது, உயர்த்தி பார்க்குறது அதெல்லாம் இருக்காது. எப்போ ஹோட்டலுக்கு நம்ம நண்பர்களோட எழுத்தாளர்கள் போனார்னா இவர் மட்டும்தான் அந்த பில்லுக்குள்ள தொகையை செலுத்துவார். வேறு யாருமே அந்த தொகையை வந்து செலுத்துவதற்கு அனுமதிக்க மாட்டார். நம்ம பெரிய தொகைகள் நம்ம சாதாரண டிஃபன் ஹோட்டல், உடுப்பி ஹோட்டல் தான். ஆனால் அந்த மனசு, இவர் ஒன்றும் பெரிய செல்வந்தராக இல்லை. அப்போ சாதாரணமாக தான் இருந்தவர். 175 ரூபா சம்பளம் கல்கண்டு பத்திரிகையில் அவருடைய ஆரம்ப நிலையில். அப்போயே அவருக்கு 4 பிள்ளைகள். நாங்கள், என்னோடய சகோதரி லக்ஷ்மி முருகப்பன், சகோதரர் லக்ஷ்மணன் என்கிற லேனா, உங்கள் சகோதரர் பேர் தான் லேனா. எங்கள் காரைக்குடி பக்கத்தில் ஆனா அவனா மாதிரி லேனான்னு வைப்போம். இந்த லேனாங்கிற பேர் வச்சது வந்து எஸ்ஐபி அண்ணாமலை, குமுதம் பாஸ். முதல்ல வந்து ஜூனியர் தமிழ்வாணன் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் அவரே என்ன சொல்லிட்டாரு, ஜூனியர் அதுங்கிறது ரொம்ப போய் சேராது, ஆனால் லேனா தமிழ்வாணன் வைப்போம்னு சொல்லி இந்த நாமகரணம் அவர் வச்சார். அடுத்தது நான் 3வது பிள்ளை, 4வது என்னுடைய தங்கை சவுந்தலை. நாங்கள் 4 பேருமே அப்பாட்ட ரொம்ப, எல்லா தந்தைகிட்டும் பிள்ளைகள் பாசமாக இருப்பாங்க, ஒன்றும் பெரிய செய்தி இல்லை. ஆனால் எந்த விதமான ஒரு தடங்கள், ஒரு பெரிய ஒரு தடையெல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா பழகிக்கும். அதான் அந்த மேசையில் உட்காந்து பேசும்பொழுது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, போதும் ஒரே அரட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, சீக்கிரம் எழுந்துங்க, நாங்கள்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த அரட்டை வந்து அவ்வளோ தூரம் போகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு எழுத்தாளன்னா, தமிழ் எழுத்தாளர் அப்படின்னா ஒரு கிழிஞ்ச ஜிப்பாவை மாட்டிக்கிட்டு, ஒரு அழுக்கு ஜோல்னா பையை மாட்டிக்கிட்டு, ஒரு சாதாரண வேஷ்டியை கட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. தமிழ் எழுத்தாளர்னா எந்த வகையிலையும் குறைவானவன் இல்லை, எடுப்பாக மிடுக்காக இருக்கணும்னு சொல்லுவார். ஆமாம், ஸ்டைலாக பேண்ட் அதனால் பார்த்தீங்கன்னா பெல்ட் எல்லாம் போட்டு தான் வருவார்.
கையை வந்து வெளியே வைக்க மாட்டார். எப்போவுமே அது கால் சட்டைன்னு தான் சொல்லுவார், பேண்ட்டுன்னு சொல்ல மாட்டார், மைல் அப்படின்னு சொல்ல மாட்டார், எத்தனை கல் தூரம் இங்கேருந்து அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான தோற்றத்தோடு தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்து இப்போ வந்து ஒரு பெரிய பெரிய சர்வதேச நிறுவனங்கள்லாம் வந்து பிராண்டிங்கை பற்றிலாம் இப்போ பேசுகிறாங்க. ஆனால் ஒரு 55 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தமிழ் எழுத்தாளர் தனக்குன்னு ஒரு அடையாளம், தனக்குன்னு ஒரு பிராண்டிங். ஆமாம், தொப்பி கண்ணாடின்னா தமிழ்வாணன் தான். அதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த தொப்பி கண்ணாடியை முதல்ல ஆரம்பித்தது அப்பா தான். எம்ஜிஆர் வந்து நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு தன்னுடைய வாழ்க்கை சரிதத்தை. அதில் அவர் எழுதியிருக்கார். நம்ம இப்போ சொல்லலாம் அவர் காலமான பிறகு அப்படி இப்படி நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் அவரே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, என்னை பார்க்குறதுக்கு ரசிகர்கள் வரும்பொழுது ஒவ்வொரு முறையும் மேக்கப் போட்டு விக்கு வச்சு இதெல்லாம் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நேரம் ஆகுது. என்ன பண்ணலான்னு யோசித்தேன், தமிழ்வாணனை போல் ஒரு தொப்பி கண்ணாடியை மாட்டிட்டோம்னா நம்மளுக்கு வேலை சுலபமாயிடும் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. அதுதான் முக்கியம். அந்த மாதிரி ஒரு பிராண்டிங்காக அதை பண்ணார். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தால் நம்ம நேயர்களுக்காக சொல்கிறேன். ஒரு தொப்பி கண்ணாடியை மட்டும் வரைஞ்சி சென்னைன்னு விலாசம் எழுதி தபாலில் சேர்த்தா மணிமேகலை பிரசுரத்துக்கு வரும். அது ஒரு வாசகர் என்ன பண்ணிட்டார், ஒரு 40 வருஷம் முன்னாடி, உங்க ரொம்ப திமிருங்க, அது எப்படிங்க ஒரு தபாலில் வந்து விலாசம் எழுதாமல் எப்படிங்க வரும், இதெல்லாம் ரொம்ப மிகையாக இருக்குது அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அப்பாவுக்கு. அவர் பேர் சதாசிவம்னு பேர், மும்பையில் இருக்கார். அந்த பேரோட நான் நினைவாக சொல்ல பாருங்க. அப்பா என்ன எழுதினார் அந்த சதாசிவத்துக்கு, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் தொப்பி கண்ணாடியை வரைஞ்சி அனுப்புங்க, வந்ததுன்னா எனக்கு வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் நம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். வந்தோடனே என்ன பண்ணார், அதை அப்படியே பிளாக் பண்ணி கல்கண்டில் அப்படியே அச்சிட்டு இப்போ நம்புறீங்களா அப்படின்னு கேட்டார். அந்த மாதிரி தன்னை ஒரு ஒரு முக்கியமான ஒரு பிராண்டிங்காக அவர் செய்து கொண்டதுங்கிறது அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். எல்லாத்துக்கும் மேலாக நிறைய நட்பு வட்டத்தை கொண்டிருந்தவர். அண்ணாதுரை ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், சிவாஜி கணேசன் ஆகட்டும், யாராக இருந்தாலும், பெரிய ஆளுமைகள் யாராக இருந்தாலும், ஒரு பத்திரிக்கையாளராக இப்போ ஜெமினி கணேசன்லாம் எங்களுக்கு அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருவார். நானே சின்ன வயசில் அவரை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நல்லா பழகக்கூடிய ஒரு சிறு வட்டத்துக்குள்ளே தன்னை அடைத்து கொள்ளாமல் மிகவும் பெரிய அளவில் வந்து எல்லாரோடையும் பழகணும் அப்படிங்கிற வந்து அவர்கிட்ட நான் கற்றுக்கொண்ட பாடம், ஒரு எதிர்மறையான பாடமும் இருக்குது. உழைக்கணும், அதுக்கேற்ற ஓய்வு எடுக்கணும். அவர் உழைச்சாரு, ஓய்வு எடுக்கலாம். ஆமாம். அதனால் இளம் வயதிலே ஒரு காலம். ஆமாம், எப்போ பார்த்தாலும் எழுதிட்டுருப்பார், படிச்சுட்ருப்பார். கன்னிமரா நூலகத்தில் போய் அதாவது அமெரிக்க பொருளாதாரத்தின் இன்றைய நிலையெல்லாம் படிப்பார். நம்ம யோசிப்போம், என்ன ஒரு கல்கண்டு ஆசிரியருக்கு இவ்வளோ பெரிய ஆய்வு தேவையான, நான் அதெல்லாம் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதனால் சகோதரர் லேனாவும் நானும் என்ன பண்ணுறோம்னா, அவர்கிட்டேருந்து எதிர்மறையாக கற்றுக்கொண்ட பாடம், உழைக்கணும், உழை கலைக்கணும், உடல் நலத்தையும் பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு கவனமாக இருக்கும். எந்த சூழலில் தான் எழுத தொடங்கினேன் அப்படின்றத பற்றி தமிழ்வாணன் உங்ககிட்ட சொல்லியிருக்காரா? எனக்கு சொந்த ஊர், அப்பா பிறந்தது வந்து தேவக்கோட்டைங்கிற ஒரு சிறிய கிராமம். அதில் இருந்த பொழுது அவரும் நம்ம பதிப்பத்தார் வானதி பதிப்பம் திருநாரசவர்களும் பால்ய சிநேகிதர்கள், ஒரே பள்ளியில் படித்தவர்கள். தேவக்கோட்டையில் ஒன்றும் ஒரு பெரிய வாய்ப்புகள் இல்லை அப்படின்ன பிறகு தன்னுடைய வீட்டின் பகுதியை, ஒரு பெரிய வீடு, ஒவ்வொருத்துக்கும் ஒரு சிறு சிறு பங்கு இருக்கும். அந்த பங்கை வந்து 5000 ரூபாய்க்கு விலைக்கு கொடுத்துட்டு அந்த தொகையை எடுத்துக்கிட்டு சென்னைக்கு வந்து அவரும் நம்ம வானதி பதிப்பகம் திருநாரசவர்களும் சேர்ந்து ஜில் பதிப்பகம்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. நீ பதிப்பாளராரு, நான் எழுத்தாளனாக இருக்கேன், எனக்கு எழுத வருது, சிந்திக்க வருது, கதைகள் எழுத முடியுது, ஆனால் நான் ஒரு எழுத்தாளர் ஆகணும்னு நான் விரும்புகிறேன்னு சொல்லி எழுத்தாளர் ஆகி நம்ம வைகோ அப்படின்னு சொல்லி நம்ம சக்தி காரியாலயத்தை வந்து நடத்தினவர். இப்போ மியூசிக் அகாடமி இப்போ எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து வை கோவிந்தன்னு பேர். வைகோனா இப்போ நம்ம இப்போ இருக்க வைகோ சாரோட குழப்பம் வைக்க வேண்டாம். அவர் வை கோவிந்தன் நடத்தின சக்தி அப்படிங்கிற பத்திரிக்கை. அவர் வந்து குழந்தைகளுக்காக ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தார். அதில் வந்து அணில் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு வார பத்திரிக்கை ஆரம்பித்து அது அப்பா தமிழ்வாணனை வந்து ஆசிரியராக அதை ஆக்கினார்.
அது ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்றது. டபுள் டெமி சைஸ்ன்னு சொல்லி பெரிய புத்தகம். நான் அந்த புத்தகத்தோட இன்னும் பாதுகாப்பாக வச்சுருக்கேன். ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி வந்த புத்தகம். அந்த புத்தகத்தில் இவரோட எழுத்துக்கள் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு வரவேற்பை பெற்றதும் நிறைய புத்தகங்கள் எழுதணுங்கிற எண்ணம் அவருக்கு வந்துச்சு. ஒரு பத்திரிகை ஆசிரியர் நூல் ஆசிரியராக, ஒரு புத்தக ஆசிரியராக ஆகக்கூடிய அந்த ஒரு மாற்றம் அவருக்கு ஏற்பட்டுச்சு. அதில் வந்து நல்ல வரவேற்பு இருந்தது. ஜில்ஜில் பதிப்பகத்தில் சிறு சிறு கதைகள், சிரிக்காதே, அல்வா துண்டு, சின்ன தம்பி, அந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள், ஊரானா ஒரு புஸ்தகம், 6 காசு, அது நல்ல வரவேற்பு பெற்றதும் அந்த நேரத்தில் வந்து நம்ம குமுதம் எஸ்ஐபி அண்ணாமலை அவர்கள் ஒரு குமுதத்தை போலவே இன்னொரு பத்திரிகை, ஒரு குழந்தை பத்திரிகை ஆரம்பிக்கணும்னு விரும்பி 2-3 பேரை அணுகினார் அவர். அதில் வந்து ஒருத்தர் ராக்கி ரங்கராஜன், மிகச்சிறந்த எழுத்தாளர், பத்திரிகையாளர். ஜிங்கிலி அப்படிங்கிற பேரில் அவர் ஒரு புத்தகத்தை, ஒரு மாதிரி புத்தகத்தை தயார் பண்ணி கொடுத்தாரு. அப்பா என்ன பண்ணாங்க, கல்கண்டு அப்படின்னு பேர் வச்சு ஒரு மாதிரி புத்தகம், இந்த மாதிரி இருக்கும், இந்த அமைப்பு இப்படி இருக்குன்னு சொல்லி அவர் ஒன்று எழுதி கொடுக்க, எஸ்ஏபிக்கு வந்து கல்கண்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த கல்கண்டுங்கிற பேரே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்பா வச்சு தான் பேர், அப்பா வச்ச பேர் தான். லேனாக்கு தான் எஸ்ஏபி பேர் வச்சார். கல்கண்டு, ஏன்னா அப்பா சொன்ன பேரை வந்து எடிட்டர் ஏற்றுக்கொண்டார், எடிட்டர் எஸ்ஏபி ஏற்றுக்கொண்டார். அதே சில பேர் விமர்சனம் பண்ணாங்க, அது என்ன கல்கண்டு, கற்கண்டு தானே சரியான தமிழ், இலக்கண தமிழ்னு சொன்னாங்க. அப்பா என்ன சொல்லிட்டாங்க, கண்டு கல், பார்த்து படித்து தெரிஞ்சுக்க, அதுக்காக கல்கண்டுன்னு சொல்லி அது ஆரம்பித்தது. அதன் பிறகு அவர் எழுதின கொஞ்சம் கொஞ்சமான கட்டுரைகள், நாவல்களில் நல்ல வரவேற்பு பெற்றதும் மணிமேகலை பிரசுரத்தை வந்து 1955 தொடங்கினார். இது வந்து ஒரு சிறப்பான ஒரு பதிப்பகமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. அப்போ எழுத்தும் வறுமையும் புலமையும் வறுமையெல்லாம் ஒன்றா தானே இருக்கும். போதுமான பணம் அவர் கையில் இல்லை. என்னோடய தாயார் பேர் மணிமேகலை. அவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய கணவருடைய புதிய முயற்சி, அந்த புதிய பதிப்பகத்துக்கு நம்மளால் முடிந்ததை செய்யணும்னு சொல்லி தன்னுடைய 9 பவுன் தாலியை, பெரும்பாலும் வளையலை கொடுப்பாங்க, வைர மோதிரத்தை கொடுப்பாங்க, தோடை கொடுப்பாங்க, மோதிரத்தை கொடுப்பாங்க விலைக்கு. தாலியை பெண்கள் கொடுக்க மாட்டாங்க. அது விற்பதற்கு நிச்சயமாக ஒத்துக்க மாட்டாங்க, அடமானமாக வைப்பாங்களே தவிர. ஆனால் அம்மா என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து ஒரு முயற்சியாக அவங்க செய்யும்போது நான் என்னால் ஆன ஒரு உதவியை நம்ம செய்யணும்னு சொல்லி 9 பவுன் தாலியை விற்று, நம்ம அந்த விலையை சொன்னால் நீங்கள் நம்புவீங்க, நம்ம நேரில் நம்ப மாட்டாங்க, இருந்தாலும் சொல்கிறேன், 1 பவுன் 16 ரூபா. 1955 500 தாள்கள் கொண்ட ஒரு ரீம் பேப்பரும் 16 ரூபா. இப்போ பேப்பர் விலை அவ்வளோ ஏறலை. இப்போ வந்து நம்மளது வந்து 56,000 ஒரு அளவுக்குலாம் கூடி போச்சு. அதில் 9 பவுனில் 8 பவுன் இது, அந்த விற்று வந்த பணத்தில் 8 ரீம் பேப்பரை வாங்கிட்டு ஒரு 16 ரூபாயை வச்சு உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் மசாலா தோசை வாங்கி சாப்பிட்ருக்காங்க 2 பேரும், அப்பா அம்மாவும். அம்மா வேடிக்கையாக சொல்லுவாங்க, 9 பவுன் தாலி செயினை வாங்கிட்டு அப்பா வந்து ஒரு மசாலா தோசை வாங்கி கொடுத்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு வேடிக்கையாக சொல்லுவாங்க. மனப்பூர்வமாக தான் கொடுத்துருக்காங்க. 1 பவுனை விற்று மசாலா தோசை சாப்பிட்ருக்காங்க. ஆமாம், 2 பேரும் கூடுதலாக சாப்பிட்டுருந்துக்கலாம். ஆனால் அந்த 1 பவுனுக்கான காசு அவ்வளோதான் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் இருந்தது. தன் மனைவி தன்னுடைய எழுத்தின் மீது வைத்திருந்த நம்பிக்கைக்காக, அந்த நன்றி உணர்வுக்காக தன் மனைவி பேர்லேயே ஆரம்பிக்கப்பட்டது தான் மணிமேகலை புத்தகம். என்ன பாண்டிங். ஆமாம், முதல் புத்தகம் வந்து துன்பமே போ அப்படிங்கிற ஒரு வாழும் முன்னேற்ற நூல் போல. ஆரம்ப நிலை எழுத்தாளர் தானே, இந்த துன்பமே போகாமல் துன்பம் அதிகரிச்சது. அதன் பிறகு நிறைய நூல்களை வெளியிட்டு அதை வந்து செஞ்சார். அப்பா சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு எழுத்தாளர் பயனுள்ள விஷயங்களை எழுதணும், பொழுதுபோக்கு விஷயங்களையும் எழுதணும். பயனுள்ள விஷயங்கள்ங்கிறது வந்து வாழும் முன்னேற்ற கருத்துக்கள், அந்த மாதிரி நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. அதே நேரத்தில் இளைஞர்களை கவர்வதற்கு சங்கர்லால் துப்பறிகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு தொடர் ஒன்று ஆரம்பித்து ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்றது. சில ஆண்டுகளுக்கு முன்னால் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பேசும்போது கூட உங்கள் அப்பா எழுதிய சங்கர்லால் புத்தகத்தை பற்றி கமல்ஹாசன் அந்த அளவுக்கு பாராட்டி பேசினார். தலைமுறைகளை தாண்டி உங்கள் அப்பாவுடைய எழுத்து நிலைச்சிருப்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சில எழுத்தாளர்களோட படைப்புகள் அவருடைய காலத்தோட சில
படைப்பாளரோட படைப்புகள் பெருசாக வெற்றி பெறலை. ஆமாம், விதிவிலக்குகள் இருக்காங்க. கல்கி இருக்காரு, தீபம் பார்சாதி அந்த மாதிரியானவர்கள் அதன் பிறகும் அந்த புத்தகங்கள் விற்பனை ஆகுது. ஆனால் பல எழுத்தாளர்கள் அவரோட மறைவுக்கு பிறகு, நான் பேர் சொல்லக்கூடாது, சில எழுத்தாளர்கள் அவங்களோடையே அந்த அவங்க படைப்புகளும் அப்படியே மறந்து போயிடுச்சு. ஆனால் சங்கர்லால் புத்தகங்கள் இன்றும், நீங்கள் ரொம்ப சரியான உதாரணம் சொன்னீங்க. பிக் பாஸில் ஒரு கமல் சொல்கிறாரு, நான் வந்து சங்கர்லால் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு தலைமுடியெல்லாம் முன்னாடி விட்டுக்கிட்டு எங்கள் அம்மாட்ட போய் எனக்கு தேநீர் கொண்டா அப்படின்னு சொன்னேன். அம்மா வந்து டீ கொண்டானா, எனக்கு டீலாம் வேணாம் தேநீர் தான் வேணும்னு கேட்டேன். அப்புறம் தான் எனக்கு தெரியும் டீயும் தேநீரும் ஒன்று தான் அப்படின்னு ஒரு இந்த பிக் பாஸில் சொன்னார். அந்த கதையை பொறுத்தவரைக்கும் அதில் எல்லா பாத்திரங்களும் கூட ரசிகர்களுக்கு வந்து ஆமாம், இன்றைய வரைக்கும் அறிமுகமான கதாபாத்திரம். அதில் என்னென்னா ஒரு முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம், இளைஞர்களும் படிக்கக்கூடிய விரசம் இல்லாத ஆபாசம் இல்லாத சிறந்த படைப்புகளாக அப்பா தந்தாருங்கிறது தான். இப்போ அதை மறுபதிப்பு பண்ணீங்கல்ல? நிறைய பண்ணிகிட்ருக்கோம் சார். அதில் இன்றைக்கி விற்கிது, ரொம்ப நல்லா விற்கிது. தொகுத்து போடுறோம். இப்போ வந்து சங்கர்லால் மொத்தம் 26 கதைகள், அதில் 4 கதையாக தொகுத்து ஒரு 6 பாகங்கள் வெளியிட்ருக்கோம். அது வந்து ரொம்ப நல்ல வரவேற்பு இன்றைக்கும் இருக்குது. ரொம்ப அதில் வந்து அவருடைய வாழ் முன்னேற்ற நூல்களும் சரி, துணிவே துணைன்னு ஒரு புத்தகம் எழுதினார். அவரோட தாரக மந்திரமே அதுதான், டேக்லைன் அதானே. ஆமாம், அந்த மாதிரி ஒரு ரொம்ப பெரிய ஒரு இது வெற்றி பெற்றார். அவருடைய லட்சணை வந்து நான் வந்து என்னோடய இதயத்திலேயே நான் பதிச்சு வச்சுருக்கேன். அது உங்களுக்கு நம்ம நேயர்களுக்கும் காமிக்கணும்னு விரும்புகிறேன். அப்பா, இது அன்பின் வெளிப்பாடு தான். ஆமாம், இதயத்துக்குள்ளேயும் இருக்கார், இதயத்துக்கு வெளியும் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியாக நான் அதை வந்து நினைக்கிறேன். எல்லாத்தையும் விட என்னை அடையாளப்படுத்துவதற்கு அந்த இலச்சினை ரொம்பவும் எனக்கு பயனுடையதாக இருக்கிறதுனால அந்த நன்றி உணர்வையும் அதை வெளிப்படுத்துறதாக கருதுனேன். அவருக்கு பிறகு மணிமேலை பிரசுரத்தில் நானும் சகோதரர் லேனாவும் அவர் வந்து 500 புத்தகங்கள் எழுதியிருக்கார். மொத்தம் அவர் வாழ்ந்தது மொத்தம் 52 ஆண்டுகள் தான். அந்த 52 ஆண்டுலேயே நிறைய புத்தகங்களை அவர் எழுதி அந்த 500 புத்தகங்களையும் முடிஞ்ச வரைக்கும் எதையுமே வந்து விற்பனை தீர்ந்து விட்டதுன்னு சொல்லாமல் மீண்டும் மீண்டும் மறுபதிப்பு செய்து அந்த புத்தகங்களை தொடர்ந்து நம்ம வந்து இப்போ கிடைக்கும்படியாக பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறது முக்கியமாக சொல்லலாம். எம்ஜிஆர், சிவாஜி உட்பட எல்லா திரைக்கலைஞர்களோடும் தமிழ்வாணனுக்கு மிக நெருக்கமான உறவு இருந்தது. அதை பற்றியெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்காரா? இன்றைக்கி போய் அண்ணாதுரை போய் பேட்டி கண்டுட்டு வந்தேன். இதில் நுங்கம்பாக்கத்தில் அவென்யூ சாலையில் போய் பேட்டி கண்டுட்டு வந்தேன். தைரியமாக நான் பேசி சொன்னேன், நீங்கள் விடிய காலையில் இவ்வளோ தூங்கக்கூடாது, சீக்கிரமாக எழுந்திருக்கணும் அப்படின்லாம் நான் சொன்னேன். அண்ணாட்ட சொல்லியிருக்காரு, பத்திரிகையிலும் எழுதியிருக்கார். அப்படியே கேட்டுக்கிட்டாரு, நம்ம சொன்னது ரொம்ப ரொம்ப கேட்டுக்கிட்டாரு. கூட NV நடராஜன் போன்றவர்கள்லாம் கூட இருந்தாங்க. நம்ம சொல்கிறத வந்து எடுத்துக்கிறாரு. நம்ம வந்து ஒரு பத்திரிக்கையாளருங்கிற வகையில் நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு அவங்க கொடுக்குற முக்கியத்துவம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவார். எம்ஜிஆருக்கு மக்கள் திலகம்னு பட்டம் கொடுத்தது அப்பா தான். எம்ஜிஆருக்கு இன்னி வரைக்கும் நிலைத்து நிற்கின்ற பட்டம். அவருக்கு வந்து பொன்மனச்செம்மல், புரட்சி தலைவர், புரட்சி நடிகர், எவ்வளோ பேர் இருக்குது, எவ்வளோ பட்டங்கள் இருக்குது. ஆனால் அவர் விரும்பினது மக்கள் திலகம் தான். அது மாதிரி எம்ஜிஆரோட ரொம்ப நெருங்கிய நட்பு கொண்டவர். ஆனால் அவருடைய கொள்கைகளை ரொம்ப கடுமையாக விமர்சிப்பார். எம்ஜிஆரோட உங்கள் அப்பாவுக்கு உறவும் இருந்தது, உரசலும் இருந்தது. அந்த விரிசலை பற்றி நான் சொல்கிறேன். என்னன்னா, தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க மாட்டார். அவரோட கொள்கை, உதாரணமாக அண்ணாயிசம் அப்படின்னா கலாட்டா பண்ணுவார். இவர் வந்து நினச்சி பேசுகிறாரு, இந்த கொள்கை அப்படி அப்போ பேசினார், இப்போ எப்படி பேசுகிறாருலாம் ரொம்ப விமர்சனம் பண்ணுவார். அது எம்ஜிஆருக்கு கொஞ்சம் ரொம்ப கோபம். அதில் என்ன பண்ணார், அதன் பிறகு அமைச்சரான திரு பொன்னையன் தான் அவருடைய வழக்கறிஞர். 1972 என்ன பண்ணார், அமைச்சர் பொன்னையன் மூலமாக ஒரு மான நஷ்ட வழக்கு ஒன்று தொடங்குவதற்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் ஒன்று அனுப்பிச்சார் அப்பாவுக்கு. 2 லட்சம் ரூபாய் மான நஷ்ட வழக்குக்கு நீங்கள் வந்து பணம் செலுத்தணும். அந்த 2 லட்சம் செலுத்தலைன்னா மான நஷ்ட வழக்கை நான் தொடருவேன். ஒரு 50 வருஷம் முன்னாடி 2 லட்சங்கிறது ரொம்ப பெரிய தொகை, கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய்க்கு சமம். ஒரு எழுத்தாளருக்கு, ஒரு பத்திரிகை அலுவலகத்துக்கு 2 லட்சம் பெரிய தொகை. எம்ஜிஆர் என்ன நினச்சார், வந்து தமிழ்வாணன் இதை பார்த்துட்டு கொஞ்சம் அச்சப்பட்டு இது எதுக்கு வம்பு வேண்டாம் அதோட விட்டுருவாருன்னு எம்ஜிஆர் நினைக்க, அப்பா என்ன பண்ணார், அதை வந்து அட்டைப்படத்திலேயே, கல்கண்டோட அட்டைப்படத்திலேயே
தமிழ்வாணன் மீது 2 லட்சம் ரூபாய் கேட்டு எம்ஜிஆர் மான நஷ்ட வழக்குன்னு முழுசாக பெரிய பெரிய எழுத்துக்கள்ல அவரோட படம் எம்ஜிஆரோட படத்தை போட்ட உடனே அப்போ வந்து இந்த மாதிரி தொலைக்காட்சிகள் அதிகம் கிடையாது, பத்திரிகைகள் அதிகம் கிடையாது, ரொம்ப குறைவான சில பத்திரிகைகள்லாம் இருந்த காலம். பரபரப்பாக பற்றிக்கிச்சு அது. 1,80,000 பிரதிகள் விற்பனை ஆகி கொண்டிருந்த கல்கண்டு 2,40,000 உயர்ந்துச்சு. இந்த விஷயங்களுக்கு பிறகு அவர் பார்த்தாரு, இது சரியாக வராதுன்னு சொல்லி பொன்னையன்ட்ட சொல்லி அந்த வழக்கை அப்படியே வாபஸ் வாங்கிட்டார். இதுதான் அந்த விரிசல். புரியுது. ஆனால் ரெண்டும் கலந்தது தானே ஒரு வாழ்க்கையில் அப்படிங்கிறது. ஆனால் எம்ஜிஆர் என்ன பண்ணார், அப்பாவோட மரணத்துக்கு பிறகு அப்பா வந்து 1977 காலமானாங்க. எனக்கு வந்து 1981 திருமணம் நடந்துச்சு, 42 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ சகோதரர் லேனா போய் அப்போ வந்து முதல்வராக இருந்தார் எம்ஜிஆர் 81. நீங்கள் பழசெல்லாம் பழசெல்லாம் என்னென்னு ஞாபகம் இதை வச்சுக்காமல் மனசில் வச்சுக்காமல் நீங்கள் அவசியமாக வரணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அவசியமாக வரேன் அப்படின்னு சொல்லி வந்து 45 நிமிஷம் எங்களோட திருமண வரவேற்பில் என்னோடய திருமண வரவேற்பில் உட்காந்துட்டு இருந்தார். ஏவி ரமணனுடைய இசை எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்னால இசையை வச்சுருந்தோம். அவர் என்ன பண்ணிட்டார், இவர் எம்ஜிஆர் வந்த உடனே அவர் சம்மந்தப்பட்ட பாடலாக பாடி அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த சூழல். இது அவரோட நடித்த டனால் தங்கவேலு போன்றவரோடெல்லாம் இருந்து பேசி அந்த மாதிரி உறவும் இருந்தது, விரிசலும் இருந்தது, உறவும் திரும்ப வந்துச்சு. அப்படிங்கிறது தான் எம்ஜிஆரை பற்றி நான் ஒரு செய்தியாக சொல்கிறேன். உங்கள் தந்தையினுடைய மரணம் எந்த அளவு உங்களை பாதித்தது? அவர் 1977 காலமாகும்போது லேனாவுக்கு வயது 23, எனக்கு 22. நான் வந்து சிஏ படிச்சுட்டு இருந்தேன், பிகாம் லயோலா கல்லூரியில் படிச்சுட்டு சிஏ படிச்சுட்டு இருந்தேன். அண்ணன் வந்து பச்சைப்பன் கல்லூரியில் எம்ஏ முடிச்சுட்டு சட்டம் படிச்சுட்டு இருந்தார். ராதா ரவி போன்றவர்கள் அவருடைய வகுப்பு தோழர்கள். என்னோடய தங்கை வந்து பள்ளி இறுதி வகுப்பு படிச்சுட்டு இருந்தார். ஒரு திடீர்னு ஒரு குடும்பத் தலைவர் காலமாகும்போது அந்த பிள்ளைகளோட படிப்பும் அவங்களோட எதிர்காலம்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிறது கேள்விக்குறி ஆகுங்கிறது வந்து மிக மிக உண்மை. திடீர் மரணம், அதாவது கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கார், கொஞ்சம் அந்த பதிப்பகத்தை வந்து பற்றி சொல்லிக் கொடுக்கணும், எழுத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கணுங்கிற மாதிரியான சூழல் இல்லாமல் அவரோட திடீர் மரணம் வந்து எங்களை ரொம்ப பாதிச்சது. எப்படி ஒரு நீச்சல் தெரியாதவரோ நீச்சல் குளத்தில் தள்ளி விட்டால் தட்டு தடுமாறி அந்த விளிம்பை வந்து தொடுவாரோ அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் நாங்கள் இருந்தோம். சகோதரர் லேனா வந்து எம்ஏ தமிழ் படித்தவர், நான் வந்து பிகாம் படித்தவனுங்கிற வகையிலையும் சிஏ படித்தவனுங்கிற வகையிலையும் எழுத்து அவர் பார்த்துக்கிட்டார். எஸ்ஏபி வந்து 2 புதல்வர்களில் யாராவது ஒருத்தர் தான் வந்து கல்கண்டு ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு ரொம்ப குறிப்பாக இருந்தார். அருமை. திரு அழவள்ளிப்பா போன்ற பெரிய ஆளுமைகள்லாம் கூட அந்த கல்கண்டு பத்திரிகைக்கு ஆசிரியர் ஆகிறதுக்கு அணுகுனாங்க எஸ்ஏபியை. இல்லை கல்கண்டே தன்னுடைய வாழ்க்கை மூச்சாக வச்சுருந்த தமிழ்வாணனுக்கு பிறகு வெளியாள் ஒரு காலம் வந்து கல்கண்டுக்கு ஆசிரியர் வரக்கூடாது, அவர் குடும்பத்தில் ஒருத்தர் தான் வரணும்னு சொல்லி லேனாவா ரவியா அப்படின்னு சிந்தித்த பொழுது லேனா தான் ரொம்ப பொருத்தமானவர். எம்ஏ தமிழ் படித்தார். அது மட்டும் இல்லாமல் அப்பா காலத்திலேயே அவர் சில கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கார் கல்கண்டுக்கு. புலிக்கு நடந்த ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை, அதுக்கு 15 ரூபா சன்மானம். அதெல்லாம் பண்ணதுனால சரி இவரே ஆகட்டும்னு சொல்லி அவர் எழுத்துத்துறை அவர் எடுத்துக்கொண்டார், பதிப்பகத்துறையை நான் எடுத்துக்கொண்டேன். அப்பா வந்து 2ஐயுமே சேர்ந்து ஒன்றா பார்த்துட்ருந்தாங்க. அந்த வகையில் அவருடைய மரணம் வந்து ரொம்ப எதிர்பாராமல் இருந்த ஒரு சூழலில் ரொம்ப கஷ்டப்பட்டு சில ரொம்ப கடினமான சூழலெல்லாம் கடந்து வந்து 85 தலைப்புகள் தான் மணிமேலை பிரச்சத்தில் அவர் விட்டுட்டு போயிருந்தார். எனக்கும் லேனாக்கும் ஒரு பழக்கம், நான் ரொம்ப நெருங்கிய அன்பு கொண்ட சகோதரர்கள், பாசாங்கு இல்லாத பாசமிக்க சகோதரர்கள். உங்களுக்கு தெரியும், நேர்களுக்காக சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு. நாங்கள் வந்து ஒரே மாதிரி தான் உடை அணிவோம். இந்த வயசான காலத்தில் இவனுக்கு என்ன, இந்த கிழவனுக்கு அவருக்கு 70 வயது, எனக்கு 69 வயது. யார் இந்த கிழ பசங்க 2 பேரும் ஒரே மாதிரி சட்டை போட்டிருக்காங்க, 4 பேர் கேட்பான்ல, இவன் நண்பர்கள் இல்லைப்பா, சீருடை அணிந்து கொண்டு இருக்கின்ற சகோதரர்கள்னு சொல்லட்டுமே.
ஒரு அடி வரப்பை வந்து நகர்த்தி போடுவதற்காக தம்பி அண்ணனை கொல்றதும் அண்ணன் தம்பியை கொல்றதும் சண்டைகளும் பிரச்சனைகளும் பங்காளிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இல்லாமல் ஒரு உதாரணமான சகோதரர்களாக நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக எங்களை வந்து நான் ஒரே மாதிரி உடை அணிவோம். இதன் காரணமாக எங்களுக்குள்ளே வந்து ரொம்ப நெருங்கிய ஒரு உறவு எனக்கும் லேனாவுக்கும். எங்களுக்கு ஒரு பழக்கம், ஒவ்வொரு புதன்கிழமையும் நானும் அவரே எங்களோட கடற்கரை இல்லத்துக்கு போயிடுவோம். சாயந்தரம் போகும்போது அவர் கார் ஓட்டுவார், திரும்பவும் நானும் கார் ஓட்டுவேன். எங்களோட ஓட்டுநரோ உறவினர்களோ நண்பர்களோ யாருமே எங்கள் காரில் வர முடியாது. நானும் அவர் மட்டும்தான். ஒரே வீட்டில் தான் வசிக்கிறோம், ஒரே இதாக இருந்தாலும் கூட மனம் விட்டு பேசுவதற்கு நான் குறிப்பு எடுத்துக்கொள்வோம். இந்த வாரத்தில் என்னென்ன பேசணும் அப்படின்னு குறிப்பை எடுத்து வச்சுக்கொள்வோம். அவரும் அதேமாதிரி குறிப்பை வச்சுக்குவார். மனம் விட்டு பேசுவோம். உதாரணத்துக்கு ஒரு வாரம் சந்திக்கும்போது என்னெல்லாம் பேசுவோம்? நல்லா கேள்வி. எங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். அடிச்சுக்குவோம். சச்சா நீ சொல்ற ரொம்ப தப்பு, என்ன நீ புரியாமல் பேசுகிறேன்னு நான் சொல்லுவேன், நீ தான் விளங்காமல் பேசுகிற, இதுதான் சரிம்பார் அவர். ரெண்டு பேரும் நாங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா இவனுக்கு என்ன ஒரு பாசமிகு சகோதரர்கள்னு தோணும். ஆனால் என்ன அடிப்படையான ஒரு உண்மைன்னா, எங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் வரும், மன வேறுபாடு வராது. ஒரு விஷயத்தை சரி நீ இதில் உறுதியாக இருக்கியா, நான் விட்டு கொடுக்குறேன், நான் உறுதியாக இருக்கேன்னா நீ விட்டு கொடு அப்படிங்கிற மாதிரியா எல்லா விஷயங்களும். பாலியலை பற்றி மட்டும் பேச மாட்டோம், மற்ற எல்லா விஷயங்களையும் எதுவாக இருந்தாலும் பேசுவோம். மனம் விட்டு உத்தரவத்தி பேசுறது, கேலி பண்ணிக்கிறது, நகைச்சுவையாக பேசுகிறது, மனம் விட்டு பேசுவது, என்னென்ன விஷயங்கள், குடும்ப விஷயங்கள். அவருக்கு 2 மகன்கள், எனக்கு 2 மகன்கள். அவங்களால ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் என்ன, நான் வந்து அவரோட பிள்ளைகளை கண்டிக்க மாட்டேன், அவர் வந்து என் பிள்ளைகளை கண்டிக்க மாட்டார். ஒருத்தர் சொல்லிடுவோம், இந்த மாதிரி நடந்துச்சு, நீங்கள் பார்த்து அதை சொல்லி அதை சரி பண்ணிக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி மனம் விட்டு பேசுவதற்கு எதை வேணாலும் பேசுவோம், எப்படி வேணாலும் பேசுவோம். இது வந்து நான் ஒரு தற்பெருமையாக அதை வந்து நினைக்க வேண்டாம். நேயர்கள், ஒரு மனம் விட்டு பேசுவதன் மூலமாக உறவு பலப்படுவதற்கு எங்களை நீங்கள் உதாரணமாக கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காக நான். நீங்கள் 2 பேரும் இணை பிரியாமல் இன்னி வரைக்கும் இருக்கீங்கன்னா நிச்சயமாக அதுக்கு உங்களுடைய மனைவிமாருடைய ஒத்துழைப்பு தேவை. அவங்கள பற்றி சொல்லுங்கள். நானும் இவரும் ஒரே மாதிரி சட்டை போடுறோம், ஒரே மாதிரி உடை அணிகிறோங்கிற ஒரு புறம் இருக்க, இதை ஆரம்பித்தது அவங்க தான். என்னோட அண்ணியும் என்னோட மனைவி வள்ளியும் தான் முதல்ல ஒரே மாதிரி சேலை கட்ட ஆரம்பித்தாங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் இந்த ஒரே மாதிரி உடை அணிஞ்சோம். இது வந்து ஒரே ரத்த சொந்தம் உள்ள 2 சகோதரர்கள் ஒன்றா அன்போடையும் சகோதரத்துவத்தோடையும் பாசத்தோடு இருக்க பெரிய விஷயம் இல்லை. வெவ்வேறு வீடுகள்லேருந்து பிறந்து ஒரு புகுந்த வீட்டில் வந்து ஒரே வீட்டில் வந்து இருக்கக்கூடிய 2 பெண்மணிகள், கரெக்ட், 2 ஓர்படிகள், கரெக்ட், வந்து ஒன்றா ஒரே சிந்தனையாக இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் வியப்பான விஷயம். ஆனால் நீங்கள் சொல்கிறத நான் ஏற்கிறேன். அவங்க நல்லபடியாக இருக்கிறதுனால தான் நாங்கள் நல்லபடியாக இருக்கோம். உங்கள் தந்தை மறைந்த போது லேனா எழுத்தாளர் இல்லை. ஆமாம். நீங்கள் அந்த பதிப்புத்துறையில் மிகப்பெரிய அனுபவம் பெற்றவர் இல்லை. அனுபவம் மிகப்பெரியலாம் நான் அனுபவம் கிடையாது. எப்படி 2 பேரும் இதில் வந்து இந்த அளவுக்கு புகழ் பெற்றீங்க? மெல்ல மெல்ல வந்து லேனா வந்து எழுத்துல கொஞ்சம் வல்லமை பெற்றவர். அப்போவே நான் சொன்னேன் இல்லையா, சிறு சிறு கட்டுரைகள் எழுதினவர். நான் வந்து மெல்ல மெல்ல அதை கற்றுக்கிட்டேன். அச்சு தொழிலாம் என்ன, அச்சு தொழிலோ நச்சு தொழிலோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து கையால் எடுத்து கம்போஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு எழுத்தையும் எடுத்து கம்போஸ் பண்ணி 16 பக்கங்கள் அச்சிட்ட பிறகு தான் அடுத்த எழுத்துக்களை கொண்டு அடுத்த ஃபார்ம் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ண முடியும். அது மாதிரி ஆரம்ப நிலையிலேருந்து ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு நிறைய நூல்களை வெளியிடணும். என்னென்ன மாதிரியான மக்களுக்கு தேவையான நூல்கள் இருக்கோ அதெல்லாம் நம்ம வெளியிடணும் அப்படி சிந்திச்சு என்ன பண்ணுவோம், மாதத்தில் ஒரு முறை, இப்படி வாரத்தில் ஒரு முறை என் கடற்கரை வீட்டுக்கு போகிறோமோ, மாதத்தில் ஒரு முறை நான் வந்து மகாபலிபுரம் போயிடுவோம், 2 பேர் மட்டும். என்னென்ன மாதிரியான தலைப்புகளை நூல்களை வெளியிடலாம் அப்படி நான் அவரும் பேசி 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 இந்த 85 தலைப்புகளாக இருந்த மணிமேலை பிரசுரத்தில் இப்பொழுது 4500 தலைப்புகள் விற்பனையில் இருக்கின்றன. அருமை. 12500 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கோம். அதில் வந்து நிறைய விற்பனையாக தீர்ந்தது போக 4500 புத்தகங்கள் இருக்குது. அதுக்கு வந்து முக்கிய காரணம் நானும் அவரும் சிந்திச்சு என்னென்ன மாதிரியான புத்தகங்கள் இப்போ தேவையில் இருக்குது. ஜோதிடத்தில் என்ன மாதிரி புத்தகங்கள் வேணும், வாழும் முன்னேற்றத்தில் என்ன மாதிரி புத்தகங்கள் வேணும், வைத்தியத்தில் என்ன மாதிரி புத்தகங்கள் வேணும், கணினி துறையில் என்ன மாதிரி புத்தகங்கள் வேணும், அந்த மாதிரி சிந்திச்சு நிறைய நூல்களை வந்து நம்ம வந்து வெளியிட வாசகர்கள்ட்ட நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அந்த வரவேற்பு வந்து மேலும் நம்ம புத்தகங்கள் நிறைய வெளியிடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தூண்டுதலை தந்தது.
வெளிநாடுகளுக்கு நான் போய் நிறைய புத்தக கண்காட்சிகளை கிட்டத்தட்ட ஒரு 100 நாடுகளுக்கு 700 முறை நான் பயணம் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஜூலை 4ஆம் தேதி அமெரிக்காவில் இருக்கிறத என்னோடய ஒரு 24 ஆண்டு பழக்கமாக வச்சுருந்தேன். கோவிட்டுக்கு பிறகு தான் போக முடியாமல் போச்சு. என்னுடைய விசா வந்து ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் வந்து ரெனியூ பண்ணிக்கிட்டே இருப்பேன். நேராக கூட போக மாட்டேன். ட்ராப் பாக்ஸில் போட்டோன்னா அது விசா வந்துடும், 10 வருஷத்துக்கு சாப்பா குத்தி வந்துடும். ஆனால் இந்த கோவிட்டுக்கு பிறகு நாங்கள் வந்து நீங்கள் ட்ராப் பாக்ஸில் போட முடியாதுன்னு சொல்லி எனக்கு அந்த விசா தருவது கொஞ்சம் இடைவெளி ஏற்பட்டதுனால இப்போ நீண்ட வரிசையில் இப்போ காத்திருக்கேன், அமெரிக்க விசாவோட வரிசையில். அதே போல் இலங்கை எழுத்தாளர்களோட ஒரு 500 புத்தகங்களை நம்ம வெளியிட்டிருக்கோம் மணிமேகலை பிரசுரத்தில். அதனால் இலங்கை தமிழர்கள் எந்த நாடுகளெல்லாம் வசிக்கிறார்களோ அந்த நாடுகளுக்கெல்லாம் போய் நான் புத்தக காட்சிகளை பண்ணியிருக்கேன். இலங்கைக்கு 65 முறை போயிருக்கேன். இது வந்து கொஞ்சம் தற்பெருமை பட்டியலாக தெரியும், இருந்தாலும் நம்ம செய்கின்ற அந்த முயற்சியை நம்ம வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் கேட்டிங்களே எப்படி நீங்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சிங்கிறது, இது மாதிரியான முயற்சிகள். பல பதிப்பாளர் வந்து வெளிநாடுகள் போய் புத்தக காட்சிகள் செய்வது, விற்பனை செய்வதுங்கிறது சற்று குறைவு. ரஷ்யாவில் மாஸ்கோலையும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்லேயும் நான் புத்தக கண்காட்சி பண்ணியிருக்கேன். சைனாவில் பீஜிங்லையும் ஷாங்காயிலையும் பண்ணியிருக்கேன். ஜப்பானில் டோக்கியோலையும் ஒசாக்காலையும் பண்ணியிருக்கேன். அது என்ன 2 நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன சொல்கிறோம், அவங்க 2 காரணம் இருக்குது அதில். நம்ம வந்து கொண்டு போகிற புத்தகங்களுக்கான ஒரு வரவேற்பு ஒருபுறம் இருக்க, பாவம் இருந்தாலும் இவ்வளோ தூரம் புத்தகங்களை சுமந்துட்டு வந்திருக்காங்கல்ல, நம்ம ஒரு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு வாங்கி படிக்கிறவங்களும் இருந்தாங்க. அப்படியும் இருக்கு. பர்மாவுக்கு போய் நான் வந்து புத்தக காட்சி பண்ணியிருக்கேன். சிஷல்ஸு, மொரிஷியஸு, பல நாடுகள், பல வந்து ஐரோப்பிய நாடுகள். எதுவாக இருந்தாலும் தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியாக இருந்தால் நான் போயிட்டு வந்த பகுதியாக இருக்கும். சற்று கடினமான பணி அது. ஒரு புத்தகங்களை வந்து நம்ம இங்கே இருக்க மாதிரி உதவியாளர்லாம் தூக்க மாட்டாங்க, அங்கே தூக்க மாட்டாங்க. கரெக்ட். நம்மளே தூக்கி சுமக்கணும். 30 கிலோ பொட்டிலாம் வந்து என்னால் ரொம்ப சுலபமாக தூக்கி பழகிட்டேன். அந்த மாதிரி அதுக்கு ஒரு வரவேற்பு இருக்கிறதுனால அந்த மாதிரியான வெளிநாட்டு வாழ் தமிழரோட புத்தகங்களை நம்ம நிறைய வெளியிட்டிருக்கோம். வாசகருடைய வாசிப்புத்தன்மை இன்னைக்கு எப்படி இருக்குது? அது வந்து கொஞ்சம் கவலைக்குரிய விஷயந்தான். இருந்தாலும் நம்மளால் அந்த முயற்சிகளை நம்ம செஞ்சிட்ருக்கோம். சென்னை புத்தக கண்காட்சியில் எப்போவுமே எத்தனாவது புத்தக கண்காட்சியோ அத்தனை புதிய புத்தகங்களை நாங்கள் வெளியிடுவோம். நீங்களும் ஒரு முறை எங்களோட சிறப்பு விருந்தினராக வந்திருக்கீங்க. இப்போ 47வது சென்னை புத்தக கண்காட்சினா 47 நூல்களை, புதிய நூல்களை வெளியிடுவோம். மதியம் 1 மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் 5:30 வரைக்கும் ஒரு 4.5 மணி நேரம் அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து மாரத்தான் நிகழ்ச்சியாக ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் செய்வதன் மூலமாக இந்த வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சியை செய்கிறோம். சகோதரர் லேனாவோட 1000 உறுப்பு கட்டுரைகளை ஒருத்தரை வாசிக்க சொல்லி 45 மணி நேரம் வாசிச்சிருக்காரு. ஆடியோ புக். அது சிடியாக நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம ஆட்டோ வேலைகளை செஞ்சுக்கிட்டு நம்ம பணிகளை பார்த்துட்டு கேட்டுகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு முயற்சி செய்கிறோம். அமேசானில் செய்கிறோம், கிண்டில் அதன் மூலமாக செய்கிறோம். பெங்களூரில் புஸ்தகான்னு ஒரு நிறுவனம் இருக்குது, அதன் மூலமாக மின் புத்தகங்களை செய்கிறோம், புக்ஸ். அதே மாதிரி ஒலி புத்தகம், ஆடியோ புக்ஸ், அதுவும் செய்கிறோம். அந்த மாதிரி அந்த அறிவியல் முன்னேற்றத்தோடு சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்களையும் சேர்ந்து செய்வதனால ஓரளவு இந்த புத்தக விற்பனைக்கான ஒரு முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். அப்படிங்கிறது ஓரளவு பரவாயில்ல. நம்ம செய்கிற முயற்சிகளுக்கு ஒரு வரவேற்பு இருக்குது. உங்கள் அப்பா பத்திரிகையாளர், எழுத்தாளராக மட்டும் இல்லாமல் ஒரு காலகட்டத்தில் பட தயாரிப்பாளராக மாறினார். அதை பற்றி வீட்டில் அப்போ பேசியிருக்காரா? நிறைய சொல்லுவார். முதல்ல வந்து மொழி மாற்றம் மொழி மாற்றம் செய்த படங்கள் தான் செய்தார். ஆமாம். அதில் வந்து சில வித்தியாசமான தலைப்புலாம் இருக்குது. துணிவே துணை அப்படின்னு ஒரு தலைப்பு. அப்புறம் துப்பாக்கியே துணை அப்படின்னு ஒன்று, பிள்ளை பாசம்னு ஒன்று, துடிக்கும் துப்பாக்கின்னு ஒன்று, பம்பாயில் சிடி 555ன்னு ஒரு படம். இந்த மாதிரியான நிறைய மொழி மாற்றம் படங்கள். அதன் பிறகு காதலிக்க வாங்க அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர், மேஜை சுந்தரராஜன், தேங்காய் சீனிவாசன், மனோரமா, கவிதா போன்றவர்களெல்லாம் வந்து ஸ்ரீகாந்த், அந்த பெரிய ஸ்ரீகாந்த் அவங்களெல்லாம் வைத்து ஒரு படம் எடுத்தார். எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றி பெறாவிட்டாலும் கூட ஓரளவு பரவாயில்ல. அது வந்து ஒரு சினிமா தயாரிப்பாளராக ஒரு அனுபவம் வந்து அவர் பெற்றார். வீட்டில் எதிர்ப்பு இருந்தது அதுக்கு, அப்போ ஆதரிச்சிங்களா எல்லாரும்?
நம்ம வந்து எதிர்ப்பு சொல்லக்கூடியவர்களுக்கு நமக்கு வயது போதாது. எங்களுக்கு பிடிச்சது. ஏன்னா அப்பாவோட ஷூட்டிங் போக முடியுது, நிறைய படங்கள் பார்க்க முடியுது, நடிகர்கள் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க. அந்த மாதிரி அந்த புரியாத வயதில் ஒரு இளம் வயதில் வரவேற்றோம். அதில் வந்து எம்ஜிஆர் வந்து வீண ஸ்டுடியோவில் நடந்தபோது கேட்டாராம், தமிழ்வாணன் உங்களை போன்றவர்கள்லாம் இந்த திரைத்துறைக்கு வரலாமா அப்படின்னு கேட்டார். அப்பாவுக்கு அதில் கொஞ்சம் ஒரு ஆச்சரியம். வந்து அதாவது என்னென்னா, அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார்னா, வந்து சூழ்ச்சிகள் நிறைந்த ரொம்ப நிறைய ஒரு நேர்மையற்ற, எல்லாரும் இல்லை சிலர் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் அதை சொன்னார். ஆனால் அதன் பிறகு அந்த ஒரு நேரடியான திரைப்படத்துக்கு தவிர வேறு எதுவும் திரைப்படம் அப்புறம் அவர் எடுக்கலை. சிவாஜிக்கு உங்கள் அப்பாவுக்கும் நல்ல நட்பு, ரொம்ப நெருங்கிய நட்பு. அவர் வீட்டுக்கு அப்பா வந்து எப்போ வேணாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு அவங்களுக்குள்ள நெருங்கிய நட்பு இருந்தது. நவீனன் சாரை வச்சு சிவாஜி தன் வீட்டில் அப்படின்னு சொல்லி காலையிலேருந்து இரவு வரைக்கும் சிவாஜி என்னென்ன பண்ணுறாரு, வீட்டில் பிள்ளைகளோட எப்படி நேரம் செலவு பண்ணுறாரு, எப்படி விளையாடுறாரு, பிள்ளைகளோட எப்படி விளையாடுறாருலாம் ஒரு ஒரு கட்டுரை 1966 கல்கண்டில் தீபாவளி மலரில் ஒரு கட்டுரை வந்துச்சு. அதில் அப்பா தமிழ்வாணன் நவீனும் நேரே போய் பார்த்து நிறைய ராக்கின்னு சொல்லி ஒரு சிறந்த ஓவியர், புகைப்பட கலைஞர், அவரை வச்சு நிறைய எடுத்து அதில் வந்து சிவாஜிக்கு பெரிய மகிழ்ச்சி. தன்னை பற்றி ஒரு முழுமையான 8 பக்கம் கட்டுரை வந்ததை பற்றி அவர் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சார். அதோடு மட்டும் இல்லாமல் அதன் பிறகு நம்ம குமுதம் ஆசிரியர் எஸ்ஐபி அண்ணாமலை அவர்களுடைய மகன் டாக்டர் ஜவஹர் பழனியப்பன் ஒரு இதய மருத்துவர், அமெரிக்காவில் 3 மருத்துவமனைகளை நடத்துகிறார். அவருக்கு 300 அமெரிக்கர்கள் வேலை பார்க்குறாங்க, மருத்துவர்கள் உட்பட. அதில் குறிப்பிட வேண்டிய செய்தி என்னென்னா, சிவாஜி கணேசன் அவர்களுக்கு டாக்டர் ஜவஹர் தான் மருத்துவர். சிவாஜி கணேசன் வெளிநாடுகளுக்கு வெளியூர்களுக்கு போனால் யார் வீட்லேயும் தங்க மாட்டார், ஹோட்டலில் மட்டும்தான் தங்குவார். அதுக்கு ஒரே விதிவிலக்கு டாக்டர் ஜவஹரோட வீடு தான். 6 பேரோடு போவார், ஒரு 12 சூட்கேஸோடு போவார். 1 மாதம் டாக்டர் ஜவஹர் வீட்டில் தங்குவார். அவ்வளோ நெருக்கம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி ஒரு நெருக்கம். அதன் மூலமாக டாக்டர் ஜவஹர் அண்ணனோட நான் சிவாஜி சார் வீட்டுக்கே நான் போயிருக்கேன். வந்து ரொம்ப நல்லா சிரித்து பழகி பேசிகிட்டு இருந்தார். நான் கேட்டேன், ஐயா நீங்கள் வந்து ரொம்ப ஒரு சீரியஸான மனிதர் நாங்களாம் நினச்சிட்ருக்கோமே, இவ்வளோ நகைச்சுவையாக பேசுகிறீங்களே அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார் வேடிக்கையாக, இந்த டைரக்டர் பயல்வோ என்ன பண்ணுறானுவோ, என் முன்னாடி ஒரு சேப்பு விளக்கை போட்டு விட்டு ஒரு துண்டு ஒன்றை போற்றி விட்டு தனியாகவே பாட விட்டு என்னை சீரியஸாக ஆக்கி விட்டான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். அதனால் மறக்க முடியாத ஒரு விஷயம். அதே போல் அப்படி உபசரித்தார். என்னோடய மகன் சின்ன வயது பையன், என்னோடய மகன் வந்து ஒரு 8 வயசு பையன். ஐயா என்னையா தட்டில் ஒன்றுமே இல்லை, நல்லா சாப்பிடுங்க ஐயா, உங்கள் தாத்தா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு ஐயா அப்படின்லாம் சொல்லி அப்படி ஒரு உபசரிப்பு பண்ணக்கூடிய ஒரு அருமையான மனிதர் சிவாஜி. இப்போ டாக்டர் ஜவஹர் என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டுரை ஒன்று எழுதிட்டுருக்காரு. விரைவில் அது ஒரு பத்திரிகையில் வரப்போகுது. என்ன எழுதுகிறாருன்னா, அமெரிக்காவில் சிவாஜியுடன் நான் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவரோட செலவிட்ட நேரங்களை, ஆமாம் செலவிட்ட நேரங்கள். முக்கியமாக என்னென்னா, சிவாஜி வந்து ஒரு குழந்தை மாதிரி நடந்துக்குவார். அவருக்கு வந்து பிடிச்ச படங்கள் வந்து சண்டை படங்கள் தான். நடித்த உணர்ச்சியமாக இருந்தாலும் பிடிச்சது எம்ஜிஆர் பாணி படங்கள். போய் அந்த படம் ஓடிக்கும்போது திரைக்காட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது குத்து போட அப்படின்லாம் பண்ணுவார். நம்பவே முடியல பாருங்கள், இவ்வளோ பெரிய ஒரு 70 வயதுக்கு பெரிய ஒருத்தர் ஒரு சின்ன பிள்ளையை போல் அப்படின்னு சொல்லி அவ்வளோ எளிமையாக பழகக்கூடியவர். அப்படி அதை பற்றி தான் அவர் எழுதியிருக்கார். விரைவில் அந்த கட்டுரை வரும். அவரை பற்றி சொல்லக்கூடிய இன்னொரு நகைச்சுவையான ஒரு விஷயம், டாக்டர் ஜவஹர் சொல்கிற விஷயம், சிவாஜி சார்ட்ட நான் சொன்னேன், ஐயா வந்து ஒரு இங்கேருந்து பக்கத்தில் ஒரு இரவு கிளப் ஒன்று இருக்குது, கேளிக்கை பாடல்கள் நடனம் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஐயா, நம்ம போகலாமா அப்படின்னு ஜவஹர் கேட்டாராம் சிவாஜியை. சிவாஜி சொன்னாராம், டாக்டர் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு போகலாமான்னு கேட்குறீங்களே டாக்டர் கூட்டு போவானா? ஆமாம், ஒன்று 2 பேரும் போனாங்க. பற்றியெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளையாட்டம் அவர் பழகக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சிவாஜியை பற்றி என்னோட மலரும் நினைவுகளாக உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன்.
உங்கள் அப்பாவுக்கு திரை நட்சத்திரங்களோட நெருக்கமான உறவு இருந்த மாதிரி உங்கள் சகோதரர் நீங்கள் 2 பேரும் உங்களுக்கும் நல்ல நட்பு எல்லாரும் நிறைய நல்ல அந்த நட்பை பற்றி சொல்லுங்கள். ரஜினி சார் வந்து லைனாவோட ரொம்ப நட்பு கொண்டவர், என்னோட ரொம்ப பிரியமாக இருப்பார். வீட்டுக்கெல்லாம் போகக்கூடிய அளவுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு நெருங்கிய நட்பு அவரோட உண்டு. சகோதரர் என்னுடைய திருமணத்துக்கு எப்படி நம்ம வந்து எம்ஜிஆர் வந்தாரோ 1981 நெற்றிக்கண் திரைப்படம் படப்பிடிப்பு நடந்துட்டு இருந்தபொழுது ரஜினிகாந்த் என்ன பண்ணார், மேக்கப்பை கலைக்காமல் ஒரு முக்கியமான கல்யாணத்துக்கு நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி எஸ்பிஎம்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அந்த மேக்கப்போடே வந்தார். நெற்றிக்கண்ணில் வந்து தகப்பனார் ரோலை நரைச்ச தலைமுடியோடு இருப்பார் இல்லையா, கண்ணாடி போடணும் பைப்பெல்லாம் அதோடே வந்து வாழ்த்து சொல்லி இது பண்ணார். அதன் பிறகு என்னுடைய மகன் மருத்துவர் ராமநாதன் அவன் சொன்ன ஒரு விஷயம், அப்பா நீங்கள் வந்து என்னோடய திருமணத்தை இங்கே நடத்துகிறேங்க அங்கே நடத்துங்க அது வேணும் இது வேணும், நான் எனக்கு எந்த திருமணத்துக்கு பிறகு நான் இந்த நாட்டுக்கு போகணும் எந்த வேண்டுகோளும் எனக்கு இல்லைப்பா, ஒரே ஒரு வேண்டுகோள் தான்ப்பா, என்னோட திருமண வரவேற்புக்கு தலைவர் ரஜினி வரணும், இது ஒன்று தான்ப்பா என் வேண்டுகோள் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன் நான் முயற்சி எடுக்கிறேன், அவர் அமெரிக்காவுக்கோ இமயமலைக்கோ போகாமல் இருந்தால் உன் திருமணத்துக்கு வர்றதுக்கான முயற்சி நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சகோதரர் மணமகன் என்னோடய மகன் மணவனோட தம்பி நாங்கள்லாம் ஒரு ரஜினி சார்ட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி போனோம். திருமண அன்னைக்கு வரவேற்பு அன்னைக்கு காலையில் 10 மணி அப்பாயின்மெண்ட்டு. காரில் போகிறோம். அந்த காவலாளி என்ன சொல்கிறாரு, லைனா ரவி கார் தானே இது, நீங்கள் இங்கே இறங்காதீங்க, கேட்டை திறக்க நீங்கள் காரை உள்ளே கொண்டு வந்துடுங்கன்னு சொல்லி கேட்டை பெரிய இரும்பு கேட்டு மெல்ல அப்படியே நகர்ந்தது. கார் உள்ளே போகுது. ரஜினிகாந்த் சார் வந்து வெளியே வராண்டாவில் உட்காந்துட்ருக்கார். அவர் சொன்ன காரணம் தான் ரொம்ப ஆச்சரியம். நீங்கள் வந்தீங்கன்னா என்கிட்ட சரியாக தகவல் சொல்லாமல் விட்டுருவாங்க, உங்களை காக்க வைக்கக்கூடாது, அதுவும் இல்லாமல் நீங்கள் சொன்ன நேரத்துக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியும், நேரம் தவறாமைங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதுங்கிறது எனக்கு தெரியும், அதனால் நானே இங்கே உங்களுக்காக காத்திருந்து உள்ளே போகலாம் வாங்கன்னு சொல்லி அவ்வளோ பிரியமாக பேசி என் மகனுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. ஒரு தங்க முலாம் பூசின ஒரு ரஜினிகாந்தோட உருவ சிலை ரெண்டு பிள்ளைகளுக்கும் கொடுத்தார். ரஹ்மான் வந்து ஆஸ்கார் விருது பெறும்போது அந்த பெருமை எப்படிப்பட்டாரோ அந்த பெருமை இந்த 2 பையங்களுக்கும். அப்படி ரொம்ப நல்லா பழகிறவர். அதே போல் திருமண வரவேற்புக்கு வந்தார். அப்போ என்ன சொன்னார், நான் வந்தேன்னா நான் இருக்க நேரம்லாம் உங்களுக்கு தொல்லை தான், ஏவிஎம் ராஜேஸ்வரி நீங்கள் ரொம்ப ஆகி வந்த மண்டபம், லேனாவோட திருமண வரவேற்பு, என்னோட திருமண வரவேற்பு, என்னோடய மகன் திருமண வரவேற்பு எல்லாமே அங்கே தான். பின் வழியாக வந்து மணமக்களை வாழ்த்துட்டு உடனே கிளம்பி போயிட்டார். அந்த அளவுக்கு எங்களோட ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடியவர். அதே போல் கமல் சார் வந்து என்னோடய அப்பாவுடைய வாசகர். நீங்கள் சொன்னீங்களா பிக் பாஸில் சங்கர்லாலை பற்றி பேசினாருன்னா, அண்ணா நகரில் எங்களோட வீடு இருக்குது, சாந்தி காலனில் முதல் வீடு எங்கள் வீடு தான். அந்த வீட்டுக்கு பேர் சங்கர்லால் ஹவுஸ். பக்கத்தில் கடைகள் கட்டி விட்டாங்க அப்பா, அதுக்கு பேர் சங்கர்லால் ஷாப்பிங் சென்டர். அதுக்கு கமல்ஹாசன் சாரை வர சொல்லி வீட்டுக்கெல்லாம் வந்து பழகி ரொம்ப நல்லா இருக்கக்கூடியவர். அதே போல் என்னுடைய திருமண வரவேற்புக்கு 81 கமல்ஹாசன் வந்திருந்தார், எழுத்தாளர் சுஜாதா வந்திருந்தார். கமல் என்ன பண்ணார், எங்கிட்டையும் சகோதரர் லேனாட்டையும் வந்து பக்கத்தில் ஏவிஎம் மேனா தேட்டரில் கடல் மீன்கள் திரைப்படம் ஓடிட்டுருக்கு, ஓட போகுது, ஸ்க்ரீன் பண்ண போகிறோம், சுஜாதாவை திருடிட்டு போயிட்டு திரும்ப அனுப்பிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டார். அப்படி கமல்ஹாசன் சார் நம்மளோட ரொம்ப ஒரு இதாக இருக்கக்கூடியவர். என்னுடைய மகன் திருமணத்துக்கு அன்னைக்கு அவர் மும்பை போக வேண்டியிருந்ததுன்னு சொல்லி முதல் நாள் சாயந்தரம் எங்கள் வீட்டுக்கே வந்தார். முகப்பேரில் எங்கள் வீடு. ஆமாம், அது வந்து அவ்வளோ அவசியம் இல்லை, இருந்தாலும் அந்த மனித நேயத்துக்கான முக்கியத்துவம். ஒருவிட என்ன பண்ணிட்டார், லேனா வந்து வாசகர் ஒரு கேள்வி கேட்டார், கமல்ஹாசனை பற்றி உங்கள் கருத்து என்ன? இது வந்து வாசகரோட கேள்வி. சிறந்த நடிகர், ஆனால் நட்புக்கு கால் ஷீட் கொடுக்க தெரியாதவர் அப்படின்னு எழுதிட்டார். லேனா எதுக்கும் முயற்சி பண்ணியிருக்கா, அந்த நேரம் அதோ செய்தி சரியாக போகல. இது அவர் மனசில் வச்சுக்கிட்டு எழுத்தாளர் சுஜாதாவை விட்டு கல்யாணத்துக்கு நானும் லேனாவும் போகிறோம்.
சுஜாதாவோட மகன் ஒரு ஜப்பானிய பெண்ணை திருமணம் பண்ணிட்டார். உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் வரவேற்பு. எங்களை பார்த்த உடனே கமல் சார் நேரம் என்கிட்ட வந்து நட்புக்கு கால் ஷீட் கொடுக்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கையை கொடுத்து, அதாவது எங்களை ஒரு வழி பண்ணிட்டார். என்னோட லேனா ஒரு வழி பண்ணிட்டார். அப்படி பாருங்கள் எவ்வளோ எளிமை, அதெல்லாம் அவசியமே இல்லை. அதே போல் வீட்டுக்கு முதல் நாள் வந்து அப்போ வந்து இதில் பீச் ஹவுஸ் கிட்டே இருந்தார். ஆமாம், அக்கறையை தாண்டி ஒரு வீடு. அவரே கார் ஓட்டிகிட்டு வந்தார். ஃபார்ச்சூனர், டொயோட்டா ஃபார்ச்சூனர். அவரே செல்ஃப் டிரைவிங்கில் வந்தார், வீட்டுக்கு தேடி வந்தார். எங்கள் வீட்டில் வந்து எங்களுக்கு நம்ம வந்து இந்த செட்டிநாடு பலகாரங்களில் வெள்ளை பணியாரம்னு ஒன்று இருக்கும். அது வந்து எண்ணெயில் போட்டால் சிவக்காது. எண்ணெயில் போட்டால் சிவக்காத ஒரே பொருள் வெள்ளை பணியாரம் தான். அவர் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாரு. இவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே சுற்றி இருந்த மக்கள் பல பேர் கேள்விப்பட்டு முன்னாடி வந்து அத்தனை பேரோடையும் பொறுமையாக புகைப்படம் எடுத்துக்கிட்டு பேசி கொண்டு அப்படி ரொம்ப நல்லா பழகிட்டார். அதே போல் நிறைய பேரோட, இப்போ நடிகர் விவேக் சார், நடிகர் ராஜேஷ் சார், இந்த மாதிரி அநேகமாக தமிழ் நடிகர்கள் நடிகைகளில் பெரும்பாலானவர்கள் நம்மளோட சகோதரர் லேனாவோட என்னோட நட்பு கொண்டவர்களாக இருக்காங்க. எழுதணுன்ற ஆசை ஏன் உங்களுக்கு வரல? இதுவரையும் யாருமே அந்த கேள்விகிட்ட கேட்டதே இல்லை சார். நான் எழுதுவேன், பதிப்புரை எழுதுவேன், நிறைய கடிதங்கள் எழுதுவேன். தொழில் முறையாக அது வரைக்கும் எழுதுனதில்லை. அவர் எழுத்து நான் பதிப்பு, அவர் எழுதுவார் நான் அச்சுவிடுவேன். அந்த மாதிரி நான் பிரிச்சுருந்தேன். நல்ல அரேஞ்ச்மெண்ட். ஆமாம். இருந்தாலும் ஒரு பதிப்பாளனின் பயண அனுபவங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதுவதற்காக குறிப்புகள் வச்சுருக்கேன். இப்போதைக்கு கொஞ்சம் பயணங்கள் அது நிறைய பணிகள்லாம் இருக்கிறதுனால நான் சற்று ஓய்வு கிடைக்கும்போது எழுதணும்னு நினச்சிருக்கேன். அந்த ஆவலை தூண்டின உங்களுக்கு என்னுடைய நன்றி. பதிப்பகத்துறை லாபகரமானதா இருக்கா? அது பெரிய லாபங்கள் இல்லை, ஆனால் மன நிறைவு இருக்குது சார். எத்தனையோ ஆடிட்டர் இருக்கலாம். நான் அடிப்படையாக ஒரு சார்ட் அக்கௌண்டன்ட்டு. ஆனால் என் தந்தை செய்த தமிழ் புத்தக பணியை செய்யக்கூடிய ஒரே பதிப்பாளர் நான் தானே. ஆனால் மன நிறைவோடு அதை வந்து நம்ம செய்கிறோம். பெரும்பணம் இல்லாவிட்டாலும் கூட நிறைய நட்புகள், நிறைய வாசகர்கள், நிறைய பேரை சந்திக்கக்கூடிய ஒரு பணி. மக்களுக்கு வந்து தமிழை விற்கிறோம், நல்ல செய்திகளை, நல்ல பயனுள்ள விஷயங்களை கொடுக்குறோம் அப்படிங்கிற மன நிறைவு எனக்கு அண்ணனுக்கும் அதிகமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம வாசகர்களோட ஊக்கப்படுத்துவதற்காகவும் எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள்லாம் வந்து ஊக்கப்படுத்துவதற்காக என்ன பண்ணுறோம்னா, சென்னை புத்தக கண்காட்சியில் நம்மளுடைய வெளியீட்டு விழாவில் ஒரு சிறந்த எழுத்தாளருக்கு, ஒரு சிறந்த பத்திரிகையாளருக்கு மணிமேலை பிரசனம் சார்பில் 1 லட்சம் ரூபா விருது கொடுக்குறோம். சகோதரர் லேனாவோட மகன் அரசு ராமா வந்து அமெரிக்காவில் இருக்கார். அவர் தான் இதை கொடுக்குறார் மணிமேலை பிரசனம் சார்பில். சென்ற ஆண்டு வந்து எழுத்தாளர் மெர்வினுக்கு கொடுத்தோம், மிகச்சிறந்த வாழும் முன்னேற்ற நூல் எழுத்தாளர். அப்புறமாக சிறந்த பத்திரிகையாளராக திரு ரஜத் அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தோம். சிறந்த எழுத்தாளருக்கான விருது நம்ம வந்து காரைக்குடி பக்கத்தில் பள்ளத்தூங்கிற ஊரில் இருக்காங்க. அவங்க வந்து டாக்டர் தாமரை ஹரிபாபுன்னு சொல்லி அவங்க எழுதின காந்திஜி பெரியார் அரிய ஒற்றுமைகள்னு இந்த புத்தகத்தை சிறந்த புத்தகமாக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு 1 லட்சம் ரூபா வழங்கணும். இந்த தலைப்பே பார்த்தீங்கன்னா, காந்திஜிக்கும் தந்தை பெரியாருக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்குமா? என்ன ஒற்றுமை இருக்கும்? மொட்டைத்தலையும் எதிர்காலுக்கும் முடிச்சு போட்ட மாதிரி இருக்கேன்னு தோணுமே தவிர, இந்த புத்தகத்தில் அவ்வளோ நல்ல விஷயங்களை அதில் சொல்லியிருக்காங்க. இதை பாராட்டு முகமாக அவங்களுக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்தோம். அவங்க செய்கிற இன்னொரு முக்கியமான பணி என்னென்னா, குழந்தை பேரு மருத்துவர். இதுவரை 50,000 பிரசவங்களை செய்விச்சிருக்காங்க. அந்த அந்த பகுதியில் இவங்களை தெரியாதவர்கள், இந்த மருத்துவரை தெரியாதவர்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த மருத்துவராகவும் இருக்காங்க. அதனால் நிறைய விருதுகள் பெற்றவங்க. அவங்கள ஊக்கப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த விருதை அவங்களுக்கு நம்ம கொடுத்தோம். அதே போல் எங்களுடைய இன்னொரு முக்கியமான எழுத்தாளர் பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள்னு சொல்லி காஞ்சிபுரத்தில் இருக்கார். அவர் எழுதின அங்கலட்சணம் அப்படிங்கிற இந்த புஸ்தகம் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. இவருக்கும் வந்து இவருடைய பணியை பாராட்டி இவர் வந்து ஒரு 8 நூல்கள் எழுதியிருக்கார். இவருடைய நூல்கள் எல்லாமே பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு.
அந்த வகையில் வந்து மிகச்சிறந்த எழுத்தாளராக திகழ்ந்த இவருக்கு எழுத்து வேந்தர் அப்படின்னு ஒரு பட்டமும் அதே இந்த ஜனவரி 14ஆம் தேதி ஒரு 3 மாதம் முன்பு நிகழ்ச்சியில் கொடுத்தோம். 2 நீதிபதிகள் அமைச்சர்கள்லாம் வந்த ஒரு நல்ல நிகழ்வில் அதை கொடுத்தோம். அந்த வகையில் வந்து ராஜா சுவாமிகளோடு நான் இணைஞ்சு 2 தொலைக்காட்சிகள்லையும் அவரோட சேர்ந்து நேயர்களோட நேரலை ஒளிபரப்பில் நல்ல விஷயங்களையும் நம்ம செஞ்சிட்ருக்கோம். எந்த மாதிரியான புத்தகங்கள் வந்து மிக அதிகமாக விற்கிது உங்களுடைய பதிப்பகத்தில்? அதாவது வந்து வாழும் முன்னேற்ற நூல்கள் ரொம்ப நல்ல விற்பனை பெறுது. அது போக பஞ்சாங்க நூல்கள் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். 1926 2030 வரை வேடிக்கையாக சொன்னது பழைய பஞ்சாங்கம் அப்படின்னு வேடிக்கையாக சொன்னாலும் கூட பழைய பஞ்சாங்கம் தான் விற்கிது. பழைய பஞ்சாங்கம் அதோட எதிர்கால பஞ்சாங்கம் போட்டிருக்கோம். 2030 வரைக்கும் போது இன்னும் ஒரு 6 வருஷத்துக்கான பஞ்சாங்கத்தை சேர்த்து நம்ம வெளியிடுறோம். பஞ்சாங்கத்தில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு தெரியல. திருக்கணித பஞ்சாங்கம்னு ஒரு முறை, ஆமாம், வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒரு முறை. திருக்கணித பஞ்சாங்கத்தில் 105 ஆண்டுகள், வாக்கிய பஞ்சாங்கத்தில் 105 ஆண்டுகள். இது வந்து ரொம்ப கடினமான ஒரு பணி. இதை கணிப்பது என்பது, அது எதிர்காலத்தை கணிப்பது மிக கடினமான பணி. அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது சார். நம்ம வந்து மேலோட்டமாக சொல்லிக்கலாம், எனக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லை, ஜாதகம் பார்க்குறது நம்ம பழைய விஷயம்னு. ஆனால் பெரும்பாலானவர்கள் ஜாதகம் பார்த்து தான் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இப்போ நீங்கள் பெரிய பெரிய பத்திரிகைகளில், ஹிந்து போன்ற பத்திரிகைகளில் பார்த்தீங்கனாலே ஜாதகத்துக்கான ஹாரோஸ்கோப்பை பற்றி முக்கியமாக அதில் வந்து விளம்பரத்திலே கொடுக்குறாங்க. மணமகன் தேவை, மணமகள் தேவையிலே அது வருது. அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தில் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்பு புதுக்கோட்டைக்கும் தஞ்சாவூருக்கும் போகிற வழியில் மாந்தாங்குடின்னு ஒரு சிறிய கிராமம், அதுக்கு நான் போயிருக்கேன். அந்த போயிருந்த போது ஒரு ஜோதிடரை போய் பார்த்தேன். ரொம்ப வயதான ஜோதிடர், 93 வயது, ரொம்ப பழுத்த அனுபவம் உள்ளவர். என்னோடய ஜாதகத்தில் ரவின்னு மட்டும்தான் இருக்கும், தமிழ்வாணன்கிற பேர் இருக்காது. அந்த ஜாதகத்தை அவர்கிட்ட கொடுத்தேன். பார்த்து ஒரு 3 நிமிஷத்தில் சொன்னார், உங்கள் தாப்பனாருக்கு நீங்கள் காரியம் பண்ணியிருக்கணுமே சமீபத்தில் அப்படின்னாரு. எனக்கு அதிர்ச்சின்னா அதிர்ச்சி. ஆனால் இன்னும் 1 மாதம் தான் ஆயிருந்தது. நாங்கள் எங்கள் சமூகத்தில் வந்து மூத்த பிள்ளை தான் மொட்டை முடி இறக்கிக்குவார், இளைய பிள்ளை முடி இறக்க மாட்டார். முடி இறக்குன ஒரு அடையாளமும் அவருக்கு தெரியாது, நான் இன்னாருன்னு தெரியாது, சென்னைன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அவர் சொன்னதும் என்னால் பதில் சொல்ல முடியல. ஒருவேளை என் தந்தை உயிரோடு இருந்து நீங்கள் காரியம் பண்ணியிருக்கணுமே அவர் சொல்லி தான் நான் எவ்வளோ மனசு சங்கடப்பட்டிருப்பேன். பண்ணிங்களான்னு கூட கேட்கல, பண்ணியிருக்கணுமே அப்படின்னாரு. அந்த அக்யூரசி இருக்கு பா. அப்புறம் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டு ஆடிப்பட்டேன். ஜாதகங்கிறது, ஜோசியங்கிறது மிக மிக உண்மை அப்படிங்கிறத நான் வந்து உணர்ந்து அதில் வந்து நம்பிக்கை கொண்டு 80 வகையான ஜோதிட நூல்கள் எங்கள்கிட்ட இப்போ விற்பனையில் இருக்கு. கிரகங்கள் பேசுகின்றன, அந்த இது என்ன, நீங்கள் என்ன துவாதச பாவஸ்போட கணிதம், நீங்கள் என்ன தலைப்பில் சொன்னாலும் எங்கிட்ட புத்தகம் இருக்கும். அதே போல் நம்ம ராஜா சுவாமிகள் எழுதின கிரகங்களால் ஏற்படும் தீமைகளும் தீர்வுகளும் அந்த மாதிரியான நிறைய புத்தகங்கள் நம்ம வெளியிட்டிருக்கோம். அந்த நம்பிக்கையின் காரணமாக இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லணும். சேலை ஊரில், தாம்பரத்துக்குள்ள சேலை ஊரில் பாலன் நாயர்னு இருக்கார், இப்போவும் இருக்கார், ஒரு 88 வயசு பெரியவர். அவர் சொன்னார், என்னோடய தாயார் மணிமேகலை வந்து சில வருடங்களுக்கு முன்பு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. நான் போய் அவரை போய் பார்த்தேன். அம்மாவோட ஜாதகத்தையும் கொடுத்து என்னோடய ஜாதகத்தையும் கொடுத்து. அப்பல்லோ மருத்துவமனையில் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. மூக்கில், தொண்டையில், நெஞ்சில் எல்லாத்துலேயும் குழாய் போட்டு, டியூப் போட்டு ஐசியூவில் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்காங்க. ரவி சார், அம்மா பிழைச்சிருவாங்க அப்படின்னு நம்பிக்கையே இல்லை. நான் எழுதி கொடுத்தா நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு பேப்பர் பேனா நான் தரேன் இருந்தாங்கன்னு சொல்லி பேப்பர் பேனா எங்கிட்ட கொடுத்து, இந்த தேதியில் ஐசியூலேருந்து அப்போல்லோ அறைக்கு வருவாங்க, அறையிலேருந்து இந்த தேதியில் வந்து இதுக்கு வருவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, அதன் பிறகு 2.5 ஆண்டுகள் நலமாக இருப்பாங்கன்னு சொன்னார் சார். அந்த குறித்த நான் குறித்தேன், அவர் சொல்லி அப்படியே நடந்தது. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள். அதாவது எங்கேயோ கிரகங்கள் இருக்குது, என்னவோ இருக்குது, சும்மா இதெல்லாம் அம்பக்கு பித்தலாட்டம் சொல்லுகின்றவர்களுக்கு நான் ஒரு சவால் விடுறேன். ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு எங்கெல்லாம் கொண்டு வந்தால் அவர்களுக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு நான் ரெடி, அந்த அளவுக்கு. அதே போல் அவங்க வீட்டுக்கும் வந்து நலமாக இருந்து அப்புறம் தான் காலமானாங்க. இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம்.
அதனால் ஜோதிட நூல்கள் மேலே எனக்கு ஒரு தனி பற்று. ஒரு நல்லது செய்கிறோம், விருப்பமுள்ள நம்ம ஒன்றும் கட்டாயப்படுத்தலையே, விருப்பமுள்ளவர்கள் வாங்கி படித்து பயன்படுறாங்க. இஸ்லாமியர்கள் நிறைய பேர் பஞ்சாங்க புஸ்தகங்கள் வாங்குகிறாங்க, நிறைய பேர். பொதுவாக வந்து இஸ்லாமியர்கள் வந்து ஜோதிட ஜாதி நம்பிக்கை இல்லாதவர்கள்னு பொதுவான ஒரு கருத்து இருக்குல்ல, அப்படி இல்லை. பல வாசகர்கள் அதில் என்னென்னா, கல்கண்டுக்கும் சரி மணிமேலை பிரசுரத்துக்கும் சரி இஸ்லாமிய வாசகர்கள் ரொம்ப அதிகம். இதனால் அப்பா என்ன பண்ணார், இந்த இஸ்லாமியர் மேலே ஒரு ஈடுபாட்டின் காரணமாக சங்கர்லால்ங்கிற பிரதான பாத்திரத்துக்கு துணையாக, சரியா சொன்னீங்க, உதவி கமிஷனராக நிழலாகவே வரக்கூடிய கதாபாத்திரத்துக்கு அப்துல் வஹாப்னு பேர் வச்சார். அதுக்கு என்ன காரணம் சொன்னார், இஸ்லாமியர்கள் வந்து நம்மளோட எழுத்தையும் நம்மளோட பத்திரிகையும் பதிப்பத்தையும் அவ்வளோ ஆதரவு தர்றாங்க, ஆனால் அந்த கதாபாத்திரத்தின் பேர் இஸ்லாமிய பேராக தான் இருக்கணும்னு சொல்லி வச்சு 50 வருஷம் வச்சு நீங்கள் வகாபுன்னு சொல்கிறீங்களே, இதோட பெரிய என்ன சிரஞ்சீவி பேர் அந்த படத்தை அந்த கதையில் எல்லா பேர்லையுமே. ஆமாம், மறக்க முடியாது. அந்த மாதிரி சங்கர்லால்ன்ற பேருக்கே ஒரு காரணம் இருக்கு. அப்பாவோட கதைகளில் பெரும்பாலான பெயர்கள் பார்த்தீங்கன்னா மணிமொழி, தூயவன், மலர்கொடி, இப்படி தானே இருக்கும். ஒருத்தர் வந்து என்ன பண்ணார், கேரளாலேருந்து ஒரு வாசகர், அவர் பேர் சங்கர்லால். அவர் என்ன எழுதினார் அப்பாவுக்கு, ஒரு மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரத்தை, ஒரு துப்பறியும் கதாபாத்திரத்தை ஏன் நீங்கள் வந்து ஒரு உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையாக அவர் சொன்னார். அதனால் என்ன பண்ணார், ஒரு துப்பறியும் கதாபாத்திரமாக ஒருத்தர் உருவாக்கலாம் அப்படிங்கும்போது நினச்ச போது, ஏன் அந்த யோசனை சொன்ன வாசகர் பேரே வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சங்கர்லால் வச்சார். அது மட்டும் இல்லாமல் நாவல்கள் ரொம்ப நிறைய விற்பனை ஆகுது, நிறைய எழுத்தாளரோட நாவல்கள் நம்ம வெளியிடுறோம். 800 வகையான கவிதைகள் நாங்கள் வெளியிட்ருக்கோம் இப்போ. 800 வகை, ஹைக்கூ கவிதை, இந்த கவிதை, மரபு கவிதை, புது கவிதை, கவிதைகள் ரொம்ப நல்லா விற்பனை இருக்குது. எந்த மாதிரியான புத்தகங்கள் எல்லாம் பதிப்பிடணும் அப்படின்னு நீங்கள் 2 பேரும் கலந்து பேசி முடியும். ஆமாம், சில நூல்கள் வந்து ரொம்ப பெரிய வெற்றியை பெறும், சில நூல்கள் படுதோல்வி அடையும். துப்பறியும் கலையில் வல்லராதபடி நானும் லேனாவை சிந்திச்சு ஒரு புத்தகத்தை சிந்திச்சு தலைப்பு எழுதி முடிவு பண்ணி அதை வெளியிட்டோம். வைக்கல. அதுக்கு என்ன காரணம்னா, துப்பறியும் கலையை கற்றுக்கொள்ளுங்கள்னு இருக்கணும். துப்பறியும் கலை வல்லராவதை பற்றி யாருக்கும் ஆர்வம் இல்லை, தலைப்புலேயே அவுட். அது பேசிக் இல்லை. எப்படி ஒரு திரைப்படம் வந்து நல்லா ஓடுமா ஓடாதான்னு திரைப்பட தயாரிப்பாளரால் சரியாக கணிக்க முடியாதோ, அந்த மாதிரி பெரும்பாலான புத்தகங்கள் 1000 பிரதிகள் தான் வச்சிடுறோம். ஆனால் சகோதரர் லேனா குமுதத்தில் தொடராக எழுதினார், நேரம் நல்ல நேரம் அப்படின்னு, ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி. இந்த நேரம் நல்ல நேரம்ங்கிற தலைப்பை வச்சவர் வந்து குமுதம் ஆசிரியர் டாக்டர் எஸ்ஏபி ஜவஹர் பழனியப்பன் தான். அந்த புத்தகம் வந்து தொடராக வந்து ஒரு பாக்கெட் சைஸில் அந்த புத்தகத்தை நம்ம வச்சிட்ருக்கோம். இவ்வளோதான், கரெக்டாக அந்த பாக்கெட்லேயே வச்சிடலாம், எடுத்துடலாம். இந்த புத்தகம் வந்து ஆச்சரியமாக இருக்கும். பொதுவாக தமிழ் புத்தகங்களின் தலைவிதி 1000 பிரதிகள் தான்னால் கூட இந்த புத்தகம் 4 லட்சம் பிரதிகள் இதுவரை விற்பனை ஆகிருக்கு. விலை குறைவு தான், 45 ரூபா தான். ஆனால் பெரும் வரவேற்பு. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, திருமண நிகழ்ச்சிகளில், கிரகப்பிரவேச நிகழ்ச்சிகளில், தன் இல்லத்து நிகழ்ச்சிகளில் எல்லோரும் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை வாங்கி அவங்க வந்து நண்பர்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஹோட்டல் ஸ்ரீ கௌரி கிருஷ்ணான்னு சொல்லி ஒரு 25 கிளைகள் தமிழகத்தில் இருக்குது. சென்னையிலேயும் ஒரு முகப்பேர், லாய்ட்ஸ் ரோட்லாம் இருக்குது, பொள்ளாச்சியில் இருக்குது. அதனுடைய அதிபர் திரு செந்தில் அண்ணாச்சி வந்து இந்த எழுத்தை வந்து ரொம்ப நேரம் நல்ல நேரம்ங்கிற புத்தகத்தை ரொம்ப விரும்புவார். அதனால் என்ன பண்ணார், ஆயிரக்கணக்கான புத்தகங்களை வாங்கி தன்னுடைய ஹோட்டலுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள்லாம் எல்லாருக்கும் ஒவ்வொரு புத்தகம், பில்லை பற்றி பிரச்சனை இல்லை, ஒரு காஃபி குடிச்சிருக்கலாம், இல்லை நிறைய சாப்பிட்டு பெரிய பில்லாக இருக்கலாம், அதை பற்றிலாம் இல்லை, வர்ற வாடிக்கையாளருக்கு ஒரு புத்தகம். அது மட்டும் இல்லை, தன்னுடைய வட்டத்தில் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த புத்தகம் தேவைப்படுதோ அங்கேயெல்லாம் வாங்கி கொடுத்து எங்களோட நிகழ்ச்சிகளை லேனா கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வரக்கூடிய விருந்தினருக்கெல்லாம் வாங்கி கொடுக்கறதுனால இது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை இந்த புத்தகம் பெற்றது. நீங்கள் எழுதுறதில்ல, படிப்பீங்களா புத்தகங்களை? நிறைய படிப்பேன். படிப்பதும் பதிப்பிப்பதும் தான் என்னுடைய தொழில். உங்களுக்கு யாருடைய எழுத்துக்கள்? சுஜாதா. முதல்ல அப்பா தான், அது சொல்ல வேண்டியதில்லை. லேனா தமிழ்வாணன், லேனா தமிழ்வாணன், சுஜாதா, இதுதான் என் வரிசை.
எங்களோட எழுத்தாளர்களோட எல்லா புத்தகமும் நான் படிக்கத்தானே ஆகணும். ஏன்னா அது வந்து அச்சிடக்கூடியது, அதில் இருக்கக்கூடிய சில மாற்றங்கள், செய்ய வேண்டிய திருத்தங்கள், மெருகூட்டுதல், இதை சில புத்தகங்கள் வெளியிட முடியாது. அரசை விமர்சித்து இருக்கும், வேறு சில விதமான ஒரு கோளாறான சிந்தனைகள் உள்ள புத்தகங்கள், அதெல்லாம் நம்ம வெளியிட முடியாது. அதெல்லாம் நிறைய படிப்பேன். நான் விரும்பி படிக்கிறது அப்பாவோட புத்தகம், அண்ணனோட புத்தகத்தை தாண்டி சுஜாதாவோட புத்தகங்கள். அவருடைய ஒரு 95% புத்தகங்கள் நான் படிச்சிருக்கேன். அதாவது நான் வந்து இரவு படுக்க போவதற்கு முன்பாக சில பக்கங்களை படிக்காமல் இது வரைக்கும் நான் தூங்கினதே இல்லை. சிலர் சொல்கிறாங்க எனக்கு படித்தா தான் தூக்கம் வருதுன்னு. என் மனைவி சொல்லுவான், இந்த புத்தகத்தை எடுத்தால் தூக்கம் மருந்து மாதிரி இருக்கு அப்படின்னு. நான் சொல்லுவேன், ஒரு பதிப்பாளர் மனைவி அப்படி சொல்லலாமா? புத்தகங்கிறது ஒருத்தரை புரட்டி போடணும், அந்த சிந்தனை மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும். ஏற்படுத்தணும். நீ தூக்கம் வருதுன்னு சொல்றியே, நான் வேடிக்கையாக சொல்லுவேன், ஒரு பாதிப்பு தானே. தூங்க வைக்கக்கூடாது. ஒரு சிந்தனை கருத்து வந்து ஒரு புரட்சிகரமான சிந்தனை ஏற்படுத்தணும். அந்த மாதிரி நான் வந்து நிறைய படிப்பேன். தென்கட்சி சுவாமிநாதனுடைய புத்தகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட இன்று ஒரு தகவல் அதெல்லாம் இது பண்ணும். அது போக நான் வந்து ஒரு வானொலி நேயம். வானொலியை தினமும் கேட்குறேன். இப்போ தொலைக்காட்சி பார்ப்பதனால சில நேரங்கள் நம்முடைய வேலை கெடலாம். வானொலி கேட்பதனால நம்முடைய வேலை கெடவே கெடாது. பல் துளக்கும் பொழுது, முகம் கழுவும் பொழுது, காலையில் சில காரியங்களை பண்ணும் பொழுது, கார் ஓட்டி கொண்டு போகும்போது, இந்த நேரங்களெல்லாம் வந்து ரொம்ப நல்லா அதை கேட்கலாம். நான் வந்து ஒரு 30 ஆண்டுகளாக நான் வந்து டென்னிஸ் ஆடுறேன். தினம் காலையில் கண்டிப்பாக டென்னிஸ் ஆடுவேன். டென்னிஸ் ஆடும்போது எங்கிட்ட உலகத்திலே மிகச்சிறிய ஒரு டிரான்சிஸ்டர் ஒன்று இருக்குது. அதில் வந்து காது மடலோடு இருக்க மாதிரியாக ஒரு ஹெட்ஃபோன் ஒன்று வச்சுருக்கேன். டென்னிஸ் விளையாடும்போது வானொலி கேட்டுக்கொண்டு தான் விளையாடுவேன். ரெண்டையும் உருப்படியாக செய்யல, அது ஒரு விஷயம். ஆனால் மன திருப்தி. வானொலி கேட்டுக்கொண்டு காலையில் 6:30 மணிக்கு ஆகணும்னா 8, 9 மணி வரைக்கும் வானொலி கேட்டுட்டு தான் இருப்பேன். அது என்னுடைய பொழுதுபோக்கில் ஒரு முக்கியமான விஷயம். இதை விட ஒரு ஆச்சரியமான செய்தி சொல்கிறேன். ஒரு 10 அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய இடத்துல எஃப்எம் ரேடியோ நீங்கள் கேட்க முடியும். ஸ்பீடோ அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சர்வதேச நிறுவனம். அந்த நிறுவனம் ஒரு எஃப்எம் ரேடியோ ஒன்று வெளியிட்ருக்காங்க. அந்த ரேடியோவை 10 அடி ஆழத்தில் நீச்சல் பண்ணிவிட்டு அந்த ரேடியோவை நீங்கள் கேட்கலாம். நான் வந்து நீச்சலை முறைப்படி கற்றுக்கொண்டவன். கடப்பாறை நீச்சல்லாம் கிடையாது. ஸ்ட்ரெர்லிங் கிளப்பில் நான் மெம்பராக இருக்கேன். ஒரு கடந்த 30 ஆண்டுகளாக மெம்பராக இருக்கேன். அந்த உறுப்பினர் ஆனதுலேருந்து அங்கேயே வந்து நீச்சல் கற்றுக்கிட்டேன். இது வந்து நான் சொல்வதற்கு காரணம், உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளோட நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். பெர்ட்ராண்ட் ரசல் சொல்லுவார், உன் அனுபவத்தை சொல்லு, அதுதான் வேதாந்தம். டெல் மீ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், தட் இஸ் ஃபிலாசபின்பார். அந்த ஒரு கண்ணோட்டத்தில் அதை சொல்கிறேன். அந்த நீச்சல் செய்யும் பொழுது கடப்பாறை நீச்சலை தாண்டி நான் ஒரு கேரள மனிதர்கிட்ட நான் நீச்சல் கற்றுக்கிட்டேன். அவர் மீன் மாதிரி நீந்துவார். அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அவரளவுக்கு இல்லாவிட்டாலும் கூட முறைப்படி புசுன்னா மூச்செல்லாம் வாங்காமல் அமைதியாக ரசித்து என்னால் நீச்சல் பண்ண முடியும். அப்போது நான் அந்த வானொலியை கேட்பேன். அதே போல் இந்த உடல்நலம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்லிடுற உங்கள் அனுமதியை கேட்டுக்கிறேன். நானும் சகோதரர் லேனாவும் 40 ஆண்டுகளாக யோகாசனம் செய்கிறோம். சூப்பர். 15 நிமிடங்கள் யோகாசனம், 20 நிமிடங்கள் ஆழ்நிலை தியானம். எனக்கு எந்த சூழ்நிலையும் எப்போதும் எவர் மீதும் எங்கும் கோபமே வராது. பெரிய விஷயம். ஏன்னா பெரிய பொய்யா இருக்கேன்னு நினைக்கக்கூடும், ஆனால் இல்லை, உண்மை. பெரிய விஷயம் அது. என்னென்னா அதுக்காக வந்து கோபத்தை அடக்கிக்கிறது இல்லை, ஃப்ரௌனிங்னு பேர், அடக்கிக்கிறது இல்லை. இயல்பாகவே அது மாதிரி குணம் ஒன்று. இப்போ நம்ம சாலையில் போயிட்டுருக்கோம், கார் முன்னாடி ஒரு ஆட்டோக்காரர் அப்படி தான் வருவார். அவர் இயல்பு தான். ஒரு சைக்கிளுக்காக குறுக்கால வருவார், அவனை திட்டுவான், அவங்க இயல்பு அதை ஏற்றுக்கொள்ளணும். அந்த மாதிரியாக குடும்பத்துலேயும் பிரச்சனைகள், நம்மளோட விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர் அப்படி பேசுவாங்க, நம்ம கோவப்படக்கூடாது. அவங்க இயல்பு அது, அவங்க இப்படி தான் இருப்பாங்க. அவங்க குறையோடு நம்ம ஏற்றுக்கொண்டால் கோபம் வராது. ஆழ்நிலை தியானம் செய்பவர்களுக்கு கோபம் வராது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சிந்திக்கணும்னு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டா தொடர்ந்து அதே மாதிரியான ஒரு விஷயங்களை தொடர்ந்து சிந்திக்க முடியும். வெவ்வேறு குறுக்கீடு சிந்தனைகள் வராது. 20 நிமிஷம் தியானத்தை நீங்கள் சில மாதங்கள் செஞ்சு பழகிட்டா, நீங்கள் தியானம் பண்ணி நேரமோ அலாரமோ எதுவுமே வைக்காமல் நீங்கள் கண்ணை முழிச்சு பார்த்தா, 20 நிமிஷம் தியானத்தை நீங்கள் சில மாதங்கள் செஞ்சு பழகிட்டா
நீங்கள் தியானம் பண்ணி நேரமோ அலாரமோ எதுவுமே வைக்காமல் நீங்கள் கண்ணை முழிச்சு பார்த்தா மிகச்சரியாக 20 நிமிஷமாக இருக்கும். 18 நிமிஷமாக இருக்காது, 21 நிமிஷமாக இருக்காது, 30 நிமிஷமாக இருக்காது. மிகச்சரியாக 20 நிமிஷமாக இருக்கும். நம்முடைய மைண்ட் அந்த ரொம்ப வியப்பான விஷயம். துக்கத்தையும் இன்பத்தையும் சமமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வரும். இதெல்லாம் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். 1993 சென்னை புத்தக கண்காட்சி காகிதம் இல்லத் கல்லூரி வளாகத்தில் எரிஞ்சு போச்சு. எரிஞ்சுன்னு இருக்கு. ஆமாம். என்னோடய சக பதிப்பாளத்தை எனக்கு ஃபோன் பண்ணார். விடிய காலையில் 5 மணிக்கு தியானத்தில் இருந்தேன். இந்நேரத்தில் ஃபோன் வருதுங்கிறதுக்காக முழிச்சு எடுத்தேன். அவர்கிட்ட கேட்டேன், இப்போ நான் உடனே அவசரமாக வந்தால் ஏதாவது காப்பாற்றவோ நம்மளோட புத்தகங்கள் ஏதாவது பண்ணவோ ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, கிட்டத்தட்ட எரிஞ்சு முடிஞ்சது, நீங்கள் தகவல் சொல்லணுங்கிறதுக்காக இப்போ உங்களை கூப்பிட்டேன்னாரு. தகவலுக்கு நன்றிங்கன்னு சொல்லி வச்சுட்டு தியானத்தை கண்டினியூ. சரியாக சொல்கிறீங்க. இது எப்படி சாத்தியம்? போய் ஒன்றும் வேலை ஒன்றும் ஆகலை, போகிறதில்ல. உண்மைதான். அதனால் என்னோடய டென்னிஸ்க்கு போயிட்டு 9 மணிக்கு கிளம்பி காகிதம் இல்லத்துக்கு போயிட்டு இந்த எரிஞ்ச பகுதியை இதெல்லாம் பார்த்துட்டு அலுவலகத்துக்கு போனேன். இது பொறுப்பின்மை மாதிரி தெரியலாம், மனப்பக்குவமாக தான் நான். கரெக்ட். நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு போது பண்ணக்கூடியதாக இருந்தால் ஓடி வரேன், நம்ம ஏதாவது பண்ணுவோம், இந்த புத்தகத்தை ஒன்று அள்ளி வைப்போம், கொஞ்சம் ஏதாவது மற்றவங்களோட தீ அணைக்கிறதுக்கு ஏதாவது உதவி செய்வோம், அதுதான் செய்கிறதுக்காக ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் தியானம் செய்தால் வரும். மூச்சு பயிற்சி, இந்த 2 விரல் இப்படி வச்சு இந்த பக்கம் பண்ணுற பிராணாயாமம், இதெல்லாம் செய்வதன் மூலமாக உடல் நலத்தை பாதுகாத்து கொள்ள முடியும். இதை தாண்டி நம்மளுக்கு உடல் நோய்கள் கோளாறுகள் பிரச்சனைகள் வரும், அது வேறு. ஆனால் அதை வருமுன் காப்பதற்கான ஒரு நிலையை இந்த யோகாசனம், ஒரு உடற்பயிற்சி. நான் சொன்னேன், சகோதரர் லேனா மாதிரி பேட்மிண்டன் ஆடுவதோ என்னை போல் டென்னிஸ் ஆடுவதோ வேண்டியதில்லை. தினமும் நடைப்பயிற்சி, முடிஞ்சால் சைக்கிள் ஓட்டுங்க, ஒரு பூங்காவில் போய் நடங்க. அந்த மாதிரியான பயிற்சிகள் செய்வதன் மூலமாக உடல் நலத்தை காத்துக்கொள்ள முடியும். உங்களோட வயது எனக்கு தெரியும், அந்த வயது தெரியாமல் நீங்கள் இருப்பதற்கு காரணம் உங்களோட உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி. சத்தியம்னாவோட உங்கள் வயதை நான் நம்ப முடியாது, அப்படி ஒரு ஆச்சரியம். நீங்கள் இளமைக்கு மை ஒரு காரணமாக இருக்கலாம், மை பூச முடியலையே, நான் என்ன பண்ணுறது? உங்களுடைய அண்ணன் எழுதின புத்தகத்தில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? ஒரு பக்க கட்டுரைகள் ரொம்ப அருமையான கட்டுரை. அதாவது 1750 வகையான கட்டுரைகளை ரெப்பிட்டேஷன் இல்லாமல், சொன்னதையே திரும்ப சொல்லாமல், ஒரு சொன்னதற்கு முரண்பாடாக வேறொரு கருத்தை சொல்லாமல் சொல்வதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். ஒரு கட்டத்தில் என்கிட்ட சொன்னார், ரவி எனக்கு விஷயங்கள் தீர்ந்து போன மாதிரி தெரியுது, போதும் இதோட ஒரு 700 வந்தபோது சொன்னார். நான் சொன்னேன், உன்னால் முடியும், நீ எழுது, வேறு வகையாக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சிந்திச்சு எழுதுன்னு சொல்லி 1000 ஒரு பக்க கட்டுரைகள், 500 ஒரு பக்க கட்டுரைகள், 250 ஒரு பக்க கட்டுரைகள், வீழுதற்கல்ல வாழ்க்கைன்னு சொல்லி 3 பாகங்கள், தினமலர் வாரமலரில் தொடர் 3 வருஷம் வந்துச்சு. அதோடைய தொகுப்பு இது எல்லாத்தையுமே ரொம்ப, அதாவது சகோதரருங்கிறதுனால நான் பாராட்டி சொல்கிறேங்கல்ல, நேர உணர்வை பற்றி அவர் எழுதின இந்த நேரம் நல்ல நேரம் புத்தகம் அடைந்த வெற்றி இருக்க மாபெரும் வெற்றி. இன்னொன்று, ஊராருக்கு தான் உபதேசம், உனக்கு எனக்கும் இல்லைங்க மாதிரி நானும் லேனாக இருக்க மாட்டேன். நேரம் தவறாமைன்னா நானும் லேனாவும் நெருப்பாக இருக்கும். நான் ஒரு நேரம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சொல்லிட்டோம்னா எங்களுக்கு மேலே அவங்க எதிர் பகுதியில் இருக்கவங்க அதை அந்த அளவுக்கு அதை பின்பற்றி ரொம்ப ஒரு அச்சத்தோடு ஏற்றுக்கொள்வாங்க. அதெல்லாம் ப்ராக்டிஸ் பிஃபோர் யூ ப்ரீச். நீ சொல்லுவதற்கு முன்பாக நீ பயிற்சி செய், கரெக்ட், நீ பயிற்சி செய்ததை சொல்லு அப்படிங்கிற மாதிரி லேனாவோட எழுத்துக்களும் வாழ்க்கையும் நடைமுறையும் ஒன்று. சிலர் எழுதுவாங்க, கடைப்பிடிக்க மாட்டாங்க. சிலர் எனக்கு இல்லை இது அவங்களுக்கு தான் சொல்லுவாங்க. அப்படி இல்லை, என்ன சொல்கிறாரோ, என்ன சிந்திக்கிறாரோ, என்ன எழுதுகிறாரோ அதை தான் பின்பற்றுவார். அதனால் அவருடைய உருப்பக்க கட்டுரைகளுக்கு முதல் ரசிகன் ராசகன் நான் தான். லேனா கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? ரொம்ப நல்ல குணம், எல்லாருக்கும் உதவணுங்கிற ஒரு உள்ளம். லேனா ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி அவர் வச்சுருந்து, நான் பொது வழியில் ரொம்ப சொல்கிறதில்ல, இப்போ நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். திருமணம் ஆகாத பெண்களுக்கு, கல்வி உதவி பெற வேண்டிய பிள்ளைகளுக்கு, இதெல்லாம் நிறைய உதவிகள் செய்யக்கூடியவர். நல்லது கெட்டதுகளில் கலந்து கொள்ளணுங்கிற எண்ணம் உள்ளவர். ஒரு நல்லது அல்லாதது ரெண்டுலையுமே ஒரு அழைப்புன்னு வந்துட்டால் கண்டிப்பாக அதில் கலந்துக்குவார். நானும் கிட்டத்தட்ட அதே ஒரு இதை, எங்கள் உறவினர்கள் பங்காளிகள்
அவங்க நல்லது கெட்டதுகளை ரொம்ப போய் அதில் கலந்துக்குவோம். அது போக தலைக்கணம் இல்லாதவர். சில பேர் கொஞ்சம் ஒரு லேசாக ஒரு 4 பாராட்டு பெற்றது வர அப்படி ஒரு ஏத்தம் பார்க்குறாங்க. அந்த மாதிரி அந்த பார்வை இல்லாதவர். பாசமானவர். அண்ணா அப்படின்னு அவன் சொல்லி அண்ணாந்து பார்க்க மாட்டேன், அதாவது தம்பின்னு அவர் தாழ்ந்து பார்க்க மாட்டார். எனக்கு அவருக்கு 1 வயசு தான் வித்தியாசம். அவர் 70, நான் 69. ஆனால் நண்பர்களாக பழகுவதற்கு அவரும் வந்து இசைந்து என்னோட இருக்கார் அப்படிங்கிறது வந்து ஒரு அவரை சகோதரராக அடைந்ததுங்கிறது என்னுடைய பெரிய வரமாக நான் நினைக்கிறேன். குமுதம் பத்திரிகையோட எப்படி உங்களுக்கு ஒரு நெருக்கமான தொடர்பு உண்டோ அதே மாதிரி தினமலர் பத்திரிகையோட உங்களுடைய நட்பு மிக நெருக்கமானது இல்லை? ஆமாம். அதுக்கு என்ன காரணம்னா, தினமலர் ராமசுப்பு சாரும் லேனாவும் நானும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஒரு ஆசிரியராக மட்டும் இல்லாமல் ஒரு எழுத்தாளராகவும் ஆகணும்னு சொல்லி சகோதரர் லேனா ஒரு எழுத்தாளராகவும் அவர் ஆக்கினார். பத்திரிகை ஆசிரியர் போய் எழுத்தாளரும் ஆக்கினார். அவர்கிட்ட வந்து என்னென்னா ஒரு நல்ல விஷயம், லேனா ஆலோசனை சொன்னாரே அப்படிங்கிறதுக்காக அது வந்து பரிசீலனை பண்ணி பயிற்சி பண்ணி எங்களிடம் உள்ள கல்கண்டு தொகுப்புகளை 1948லேருந்து அண்மை காலம் வரை அந்த தொகுப்புகளை எல்லாத்தையும் 2 வாங்கி அனைத்து கல்கண்டு தொகுப்புகளையும் படித்தவர். ரொம்ப ஆச்சரியம். அது மட்டும் இல்லாமல் அந்த எழுத்தின் மூலமாக நிறைய நல்லது செய்யணும், நிறைய சென்று அடையணும், வாசகர்களை ஊக்கப்படுத்தணும். வாசகர்களோட கடிதங்களுக்கு 3000, 2000, 1000, சிறுகதைகளுக்கு 20,000 அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா தினமலர்லையும் வார மலர்லையும் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கிற மிகப்பெரிய ஒரு பணியை அவர் செய்கிறார். நான் வந்து அந்துமணியின் அம்பாசிடர். அதனால் நான் எங்கெல்லாம் வந்து வெளிநாடுகளில் எங்கெல்லாம் போகிறேனோ அந்த நாடுகள் எல்லாவற்றிலையும் இந்த அந்துமணி அவர்களுடைய புஸ்தகங்களை நான் வந்து விற்பனை செய்து ஒரு பெரியதொரு வட்டத்துக்கு, அவங்களே ஒரு பெரிய வட்டத்துக்கு போகிறவங்க தான், ஆனால் ஒரு நான் போகிற வித்தியாசமான வட்டம். கரெக்ட். சிங்கப்பூர், துபாய், மஸ்கெட்டு, அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் வந்து சிட்னி, மெல்பர்ன், பிரிஸ்பேன் போன்ற நகரங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பல நாடுகளுக்கு அவரோட புஸ்தகங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கேன். அது மட்டும் இல்லை, முக்கிய பிரமுகர்களுக்கு அந்த புஸ்தகங்களை கொடுப்பதன் மூலமாக அவங்களும் அந்த புஸ்தகத்தை வாசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாசகர்கள் எங்ககிட்ட வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ரவி தமிழ்வாணன் இந்த அந்துமணி புஸ்தகங்களை பல பிரமுகர்களுக்கு கொடுக்குறாரு, அந்த புஸ்தகத்தில் அப்படி என்ன தான் சார் இருக்குது, எனக்கு ஒரு பிரதி கொடுங்கன்னு வாங்குறாங்க. அதுதான் நம்ம நோக்கம். இந்த எழுத்து பலரை சென்று அடையணும். அந்த அடைவதற்கான ஒரு முயற்சியை நான் செய்வதனால எங்களுக்குள்ள ஒரு ரொம்ப பெரிய ஒரு நெருக்கம், நட்பு. அது வந்து 40 ஆண்டு கால நட்பு. என்னுடைய திருமணத்துக்கு 1981 வந்த ஒரு பட்டியல் பலரை சொன்னேன் இல்லையா, அதில் வந்து ராமசுப்பு சாரும் அதுக்கு வந்திருந்தார். என்னுடைய மகன் திருமணம் எங்கள் இதில் காரைக்குடி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நடந்தது. ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி, 1981, 2011. அந்த இடைவெளியில் கிட்டத்தட்ட 30 வருஷம். அந்த 30 வருஷம் இடைவெளிக்கு பிறகு திரு ராமசுப்பு அவர்கள் எங்களுடைய கிராமத்துக்கு என்னோடய மகன் திருமணத்துக்கு வந்தார். வந்தபோது மெல்ல என்ன பண்ணார், ஒரு சின்ன ஒரு கவர் ஒன்று எடுத்தார். சரி, ஏதோ அன்பளிப்பு கொடுக்க போகிறார் போல இருக்குது, ஏதோ உள்ள தொகை வச்சு கொடுக்க போகிறார் போல இருக்குது. மணமகன்ட்டே கொடுத்துருங்களேன் சார்னு. நான் இந்த மணமகனுக்குள்ள உங்களுக்கு என்ன எடுத்து பார்த்தா 1981 என்னுடைய திருமணத்துக்கு அவர் வந்தபோது எடுத்த புகைப்படத்தை மெருகு குலையாமல் வச்சுருந்து என்கிட்ட கொடுத்தார். எங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு வியப்பு. எங்கள் செட்டிநாடு அரசர் எம்ஏஎம் ராமசாமி எங்கள் வீட்டு திருமணத்துக்கு வந்திருந்தார். அப்போ வந்து நிதி அமைச்சராகவும் உள்துறை அமைச்சராகவும் இந்த சிதம்பரம் வந்திருந்தார். அவங்க கேட்ட விஷயம், ராமசுப்பு வந்து பத்திரிகை ஆசிரியர் மட்டுமா, அதில் அந்த பத்திரிகையின் உரிமையாளராக? ஏன்னா அவங்க கண்ணோட்டம் வேறு தானே. இவர் தான் ஆசிரியர், இவர் தான் உரிமையாளர்னா அவங்களுக்கு அப்படி ஒரு வியப்பு. இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்க எல்லாரும், டாக்டர் ஜவஹர் இவங்க எல்லாரும் பார்த்து அப்படி வியந்து போனாங்க. என்ன மாதிரி ஒரு பரிசு பாருங்கள். அன்றைக்கி 30 ஆண்டுகள் கழித்து ஒட்டுனதோ கிழிச்சதோ ரீகாப்பியோ இல்லை, ஒரிஜினல் ஃபோட்டோ. அவன் வந்து ஒரு பத்திரிகையாளர், ஆயிரக்கணக்கான வாசகர்கள், கடிதங்கள், பத்திரிகைகள், எழுத்தாளர்களோட தொடர்புடையவர்.
அப்படி ஒரு வியப்பை எனக்கு அவர் ஏற்படுத்தினார். அதே போல் எப்படி வந்து தினமலர் வந்து எழுத்தாளர் ஊக்குவிக்கதோ, மணிமேகலை பிரசுரத்துலேயும் நாங்கள் வந்து எங்கள் எழுத்தாளர்கள், இளம் எழுத்தாளர்கள் நிறைய பேர் ஊக்குவிக்கிறோம் சார். எழுத்தாளர் பதிப்பாளர் முதலீட்டு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் ஒன்று வச்சுருக்கோம். அந்த திட்டத்தின் மூலமாக கவிதை, கட்டுரை, சிறுகதை, ஆய்வு நூல்கள், இந்த மாதிரி எந்த வகையான புத்தகமாக இருந்தாலும் நம்ம அதை பரிசீலனை பண்ணி அந்த புத்தகத்துக்கு அவங்க வந்து ஒரு 20,000 ரூபா முதலீடு பண்ணணும். நாமளும் அதே 20,000 ரூபா முதலீடு பண்ணி அந்த புத்தகத்தை அச்சிட்டு 300 பிரதிகள் அவங்களுக்கு. அந்த 300 பிரதிகள்ங்கிறது வந்து அந்த அவங்க கொடுக்குற முதலீடு தொகையை விட அதிகமாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய வித்தியாசம் அவங்களுக்கு ஒரு வருமானமாக அமையும். அது மட்டும் இல்லாமல் இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் மணிமேகலை பிரசுரத்துக்கு இருக்குது. புத்தகம் அச்சிடுதல் ரொம்ப சுலபமான ஒரு வேலை, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அந்த பணியை மணிமேகலை பிரசுரம் செய்வதனால கிட்டத்தட்ட ஒரு 4,000 எழுத்தாளர்கள் இந்த எழுத்தாளர் பதிப்பாளர் முதலீட்டு திட்டத்தின் கீழே இந்த நூல்களை வெளியிட்டிருக்காங்க. அப்படியா? நல்ல வரவேற்பு இருக்குது. இந்த இளம் எழுத்தாளர்களை இந்த மாதிரி புத்தகம் வெளியிடுவதன் மூலமாக அவங்களே வாசிக்க வைக்கிறோம். அவங்க நட்பு வட்டத்தில், அவங்க உறவினர் வட்டத்துலேயும் இந்த வாசிப்பு பழக்கம் பரவுது. அப்படிங்கிற வகையில் ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமாக அதை நான் நினைக்கிறேன். இந்த துறையில் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் அப்படின்னா இன்னும் நிறைய நூல்கள் கொண்டு வரணும். புதிய அண்மை கால விஷயங்கள் எல்லாம், இப்போ ஏஐ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உட்பட எல்லா விஷயங்களையும் கொண்டு வரணும். எழுத்து திறமை உள்ளவர்களுடைய நிறைய நூல்களை வந்து நம்ம வந்து வெளியிடணும். அது எல்லாவற்றையும் மேலே நல்ல நூல்களை பதிப்பவன் தான், மக்கள் மனதில் பதிகிற மாதிரி நல்ல புத்தகங்களை பதிப்பவன் தான் சிறந்த பதிப்பாளன். அந்த பேரை தொடர்ந்து எடுக்கணும். நிறைய நூல்களை வெளியிட்டு இன்னும் வாசகர்களோட வாசிப்பு திறனை அதிகப்படுத்தணும். இந்த தமிழ் பணியை தெம்பு இருக்க வரைக்கும் இன்னும் தொடரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கமும் விருப்பமும் சார். உங்களுடைய ஆசை நிறைவேற நம்ம ரசிகர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். சரி சார், ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையான ஒரு பேட்டி. இன்று காலை என்னுடைய மருத்துவர் அருணாச்சலம் அவர்கிட்ட சொன்னேன், சாய் சித்ராவோட படப்பிடிப்புக்காக போகிறேன்னு. உங்களோட 108 சாய் சித்ராவோட எபிசோட அவர் பார்த்துருக்காங்க. ரொம்ப அருமையாக எடுப்பார், எனக்கு ரொம்ப பிடிக்கும், இயல்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டி சொன்னார். இந்த மாதிரி நிறைய பாராட்டுகள் இருக்குது. இப்படிப்பட்ட பெரிய ஜாம்பவான்கள் கலந்து கொண்ட இவ்வளோ ஒரு பெரிய ஒரு சாய் சித்ராவில் எளிவனான என்னையும் நினச்சி கொண்டதற்கு நன்றி சொல்கிறேன். நேயர்களுக்கும் என் நன்றி.